அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பேசும் பயணம். ஒற்றன் அத்தியாயம் 1. மே 1, 2015. விடியற்காலை 6 மணி. மார்கழி மாத பனி துடியலூர் கிராமம் முழுவதையும் போர்வை போல போர்த்தியிருந்தது. ஆங்காங்கே தெரு விளக்குகள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக மின்னிக் கொண்டிருந்தன. பொதுமக்கள் ஒருவர் பின் ஒருவராக டீக்கடையை நோக்கி படையெடுத்த வண்ணம் இருந்தனர். அங்கே பெருசுகள் ஆளுக்கொரு பக்கமாக செய்தித்தாளை மேய்ந்து கொண்டிருந்தார்கள். தலையங்க செய்தியை உறக்கமாக வாசிக்கத் தொடங்கினார் ராமசாமி பெருசு. ஆளுங்கட்சியை சேர்ந்த துடியலூர் சட்டமன்ற உறுப்பினர் மார்த்தாண்டம் மாயம். போலீஸ் தேடுதல் வேட்டையில் தீவிரம். டீ கடையில் இருந்த அத்தனை பெருசுகளும் ஒரு சேர ராமசாமியையே பார்க்க அவர் மேலும் படிக்கத் தொடங்கினார். மார்த்தாண்டம் வயது 52. கோவை துடியலூர் தொகுதியில் ஆளுங்கட்சி சார்பில் போட்டியிட்டு பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர். கட்சியில் மிகுந்த செல்வாக்கு கொண்ட இவர் நேற்று இரவு 8 மணியளவில் தன் பண்ணை வீட்டிற்கு சென்றுவிட்டு வீடு திரும்பும்போது அவர் மாயமானதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவருடன் கார் டிரைவர் கதிரேசனும் உடன் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. நேற்று இரவு முதல் அவரது வீடு மற்றும் பண்ணை வீடுகளை ஒட்டியுள்ள பகுதிகளில் போலீசார் தேடுதல் வேட்டையில் களமிறங்கியுள்ளனர். அவர் கடத்தப்பட்டாரா இல்லை தலைமறைவானாரா என்கிற பல கோணங்களில் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இந்த சம்பவம் துடியலூர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது என்று படித்து முடித்தார் ராமசாமி. கூட்டத்தில் இருந்த பெருசு ஒன்று தன் பங்கிற்கு, என்னையா இது அநியாயம், ஆளுங்கட்சி எம்எல்ஏவை காணமா, போன எலெக்ஷனில் ஓட்டு கேட்க வரும்போது தோளில் துண்டோட பார்த்தது, இப்போ தலைப்புச் செய்தியில் வர அளவுக்கு பிரபலமாயிட்டாரே என்று சிரித்தார். அப்படியே இதை பற்றி பேசிக்கொண்டு ஒவ்வொருவராக கிளம்ப ஆரம்பித்தனர். டீக்கடை பெஞ்ச் காலியானது. அத்தியாயம் 2. நேரம் காலை 10 மணியை தாண்டி இருந்தது. எம்எல்ஏ மார்த்தாண்டம் வீட்டிற்கு முன்பு மிகப்பெரிய ஜனத் கூட்டம் இருந்தது. போலீஸ் வாகனங்கள் ஒளி விளக்குகளோடு நிறுத்தப்பட்டிருந்தன. கட்சிக்கரை வேஷ்டிகளுடன் ஆளுங்கட்சி தொண்டர்கள் ஒருபுறம் கவலை தோய்ந்த முகங்களுடன் காணப்பட்டனர். மீடியாக்கள் தங்கள் பசிக்காக வருகிற போகிறவர்களையெல்லாம் வலுக்கட்டாயமாக பேட்டி எடுத்து கொண்டிருந்தனர். துக்கமும் கண்ணீருமாக மார்த்தாண்டனின் மனைவி நிர்மலா நிருபர்களின் கேள்விக்கு பதில் அளித்து கொண்டிருந்தார். மேடம், கடைசியாக அவர் உங்ககிட்ட எப்போ பேசினார், என்ன சொன்னார்? பதில் சொல்வதற்கு முன்பே கண்களில் கண்ணீர் தாரை தாரையாக ஊற்று போல கொட்டி கொண்டிருந்தது. அவர் பண்ணை வீட்டில் இருந்து கிளம்பிட்டதாகவும் சீக்கிரம் வந்துடுறேன்னு சொன்னார். மேடம், உங்களுக்கு தெரிஞ்சு அவருக்கு யாராவது அரசியல் எதிரிகள் இருக்காங்களா? நீங்கள் யார் மேலேயாவது சந்தேகப்படுறீங்களா? சற்று கோபமான தொனியுடன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவருக்கு எதிரிகள் என்று யாரும் கிடையாது. இன்னும் அவருக்கு என்ன ஆச்சுன்னு யாருக்கும் தெரியல. அவர் கண்டிப்பாக திரும்பி வந்துடுவார்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. மேலும் மேலும் கேள்விகள் கேட்டு என் வேதனையை அதிகரிக்காதீங்க. தயவு செஞ்சு என்னை கொஞ்சம் தனியாக விடுங்க என்று சொல்லிவிட்டு அழுது புலம்பியபடியே வீட்டை நோக்கி நடந்தார். அந்த நேரம் பார்த்து ஆளுங்கட்சியின் சட்டம் மற்றும் ஒழுங்குத்துறை அமைச்சர் புண்ணியகோடி தன் சகாக்களுடன் ஸ்கார்பியோ காரில் வந்து இறங்கினார். அங்கே நின்றிருந்த போலீஸ் அதிகாரிகள் அவரை பார்த்தவுடன் சல்யூட் அடித்துவிட்டு அங்கிருந்த ஜனக்கூட்டத்தை அப்புறப்படுத்தி கொண்டிருந்தனர். அவர் உள்ளே நுழைந்ததும் எதிரே வந்த துடியலூர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ரவி அவரை பார்த்து சல்யூட் அடித்துவிட்டு குட் மார்னிங் சார் என்றார். உடனே அமைச்சர் புண்ணியகோடி வெறுப்புடன், குட் மார்னிங் எல்லாம் இருக்கட்டும், ஏதாவது நம்ப தகுந்த தகவல் இருக்கா, இது வரைக்கும் என்ன க்ளூ கிடச்சிருக்கு என்றார். சார், அவரோட மொபைல் நம்பரை ட்ரேஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அது கடைசியாக பாரதியார் பல்கலைக்கழகத்துக்கும் மருதமலைக்கும் இடையே இருக்கிற ஒரு டவரில் இருந்து ஒரு சிக்னல் கிடச்சிருக்கு. அந்த இடத்த செக் பண்ணுறதுக்காக எங்கள் டீம் அங்கே போயிருக்கு. ஸோ கூடிய சீக்கிரமே ஒரு நல்ல தகவல் நாம் எதிர்பார்க்கலாம் சார் என்றார் இன்ஸ்பெக்டர் ரவி. என்ன கருமத்தை வேணாலும் பண்ணுங்க, எனக்கு சீக்கிரம் ஒரு நல்ல நியூஸ் வரணும் என்று கராராக சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்தார் அமைச்சர் புண்ணியகோடி. மார்த்தாண்டம் வீட்டு உறவினர்கள் நிர்மலாவுக்கு சற்றே ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி தேற்றிக் கொண்டிருந்தனர். அமைச்சர் புண்ணியகோடியை பார்த்ததும் அனைவரும் எழுந்து நின்று வணக்கம் வைத்தனர். நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, மார்த்தாண்டனுக்கு ஒன்றும் ஆகாது. அவன் எங்கிருந்தாலும் அவனை கொண்டு வந்து பத்திரமா சேர்ப்பது என்னோட பொறுப்பு. உன்னோட வருத்தத்தில் எனக்கும் பங்குண்டு. இத்தனைக்கும் மேலே அவன் என் நண்பன் என்று ஆறுதல் கூறினார். போலீஸ் காரில் ஏசியை ஆன் பண்ணிவிட்டு சீட்டில் சாய்ந்து கொண்டு சிறிதே கண்ணயர்ந்தார் இன்ஸ்பெக்டர் ரவி. அந்த நேரம் பார்த்து அவர் பாக்கெட்டில் இருந்த செல்போன் கதறியது. எடுத்து பார்த்த அவர் ஹலோ என்றார். மறுமுனையில் இருந்த குரல், சார், நான் சப் இன்ஸ்பெக்டர் குமார் பேசுகிறேன். சொல்லுங்க குமார், என்ன அவரை ட்ரேஸ் பண்ணிட்டீங்களா? நோ சார், இன்னும் இல்லை. இப்போ வரைக்கும் நாங்கள் மருதமலை டு பாரதியார் யூனிவர்சிட்டி ஏரியா ஃபுல்லாக செக் பண்ணிட்டோம். அந்த சிக்னல் இப்போ என்னாச்சு, எதுவுமே பிடிபடலை சார். ஓ ஷிட். ஓகே குமார், நான் அதுக்குள்ளே துடியலூர் எதிர்க்கட்சி தலைவர் சிங்காரத்தை பார்த்துட்டு வந்துடுறேன் என்று சொல்லி லைனை துண்டித்தார் ரவி.
அத்தியாயம் 3. துடியலூரின் எல்லையில் இருந்தது சஞ்சீவி பிரைவேட் ஹாஸ்பிட்டல். மிக பிரம்மாண்டமாக கிட்டத்தட்ட 25 ஏக்கர்களை வளைத்து போட்டபடி இருந்தது அதனுடைய உட்கட்டமைப்பு. மருத்துவமனையின் உட்புற சுவர்களில் விருதுகளை கையில் பிடித்தபடி டாக்டர் குணசேகரனின் புகைப்படங்கள் வைக்கப்பட்டிருந்தது. அவரின் அறையில் இருந்து பெல் சத்தம் கேட்டது. அமர்ந்திருந்த நோயாளிகள் ஒருவர் பின் ஒருவராக உள்ளே சென்ற வண்ணம் இருந்தனர். குணசேகரன் வயது 55 விளிம்பில் இருக்கும். வட்டமான சிரித்த முகம். ஒரு நோயாளியின் மெடிக்கல் ரிப்போர்ட்டை கம்ப்யூட்டர் திரையில் பார்த்து கொண்டிருந்த அவர் சற்றே முகம் மாறினார். உடனே பக்கத்தில் இருந்த டெலிஃபோனில் இருந்து எண்ணை தட்டினார். மறுமுனையில் நர்ஸ் சகுந்தலா பேசினாள். சார், குட் ஈவினிங். வாட் ஷால் ஐ டூ ஃபார் யூ நவ்? போன மாதம் மார்ச்சுரிக்கு போன நோயாளிகள் லிஸ்ட்டும் அவங்களோட மெடிக்கல் ரெக்கார்ட்ஸும் எனக்கு வேணும். ப்ளீஸ் கெட் இட் இமீடியட்லி. எஸ் சார், ஐ வில் பி தேர் இன் 10 minutes வித் ரெக்கார்ட்ஸ் என்றவுடன் மறுமுனையில் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. குணசேகரன் கம்ப்யூட்டர் திரையை விரித்து பார்த்து கொண்டிருந்தார். 10 நிமிடத்தில் நர்ஸ் சகுந்தலா மெடிக்கல் ரிப்போர்ட்ஸுடன் டாக்டர் குணசேகரின் அறையில் பிரவேசித்தாள். ரிப்போர்ட்டை கையில் வாங்கியவுடன் படபடப்புடன் அதை புரட்டினார். ஒவ்வொரு இறந்த நோயாளியின் ரிப்போர்ட்டையும் கவனமாக பார்த்த அவர் சகுந்தலாவின் பக்கம் திரும்பி, சகுந்தலா, நேற்று முத்துசாமிங்கிற ஒரு பேஷண்ட் இறந்திருக்காரு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவங்க ஒய்ஃப் கூட உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தாங்களே, என்ன பிரச்சனை? ஓ, அதுவா சார்? பாவம் சார் அந்த அம்மா. அந்த மனுஷன் சரியான தண்ணி பார்ட்டி. நேற்று ஏதோ வீட்டு பிரச்சனையில் கொஞ்சம் ஓவராக குடிச்சிருப்பான் போல இருக்கு. போதை தலைக்கேறி மூச்சு பேச்சு இல்லாமல் போய் நேற்று நைட் ஹாஸ்பிட்டல்லையே இறந்துட்டான் சார். இஸ் இட்? ஓகே. இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் யார் ஹேண்டில் பண்ணுறாங்க? சார், நான் தான் ஹேண்டில் பண்ணுறேன். என் கூட பிரியா, ஸ்ரீநிதி, மலர்விழின்னு 3 புது நர்ஸ் இருக்காங்க. அவங்க ஜாயின் பண்ணி 1 மாதம்தான் ஆச்சு. இப்போ தான் அவங்க ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. சற்று யோசித்த அவர், ஓகே, யூ கேரி ஆன் என்றார். எஸ் சார் என்று கதவை திறந்துவிட்டு வெளியேறினாள். சகுந்தலா வெளியேறியதும் குணசேகரின் முகம் சற்றே சிவந்தது. அத்தியாயம் 4. நேரம் மதியம் 2 மணியை கடந்திருந்தது. டிவியை பார்த்து கொண்டே கம்மங்கூளை மிளகாயுடன் சேர்த்து குடித்து கொண்டிருந்தார் சமூக ஆர்வலர் சர்க்குணம். வயது 60 தொட்டிருக்கும். பணி ஓய்வு பெற்ற தமிழ் ஆசிரியர். கதர் வேட்டி, கதர் சட்டையுடன் ஒரு மூக்கு கண்ணாடி. கபாலத்தின் பல பகுதிகளை இயற்கை அன்னை தன்வசம் எடுத்து கொண்டிருந்தால் போலும் ஆங்காங்கே நரைத்த முடிகள் தென்பட்டன. சமுதாயத்தின் அவலங்களுக்கு எதிராக குரல் கொடுப்பவர். சர்க்குணம் தாத்தாவை பற்றி தெரியாதவர் யாரும் இல்லை என்கிற அளவிற்கு அந்த ஏரியாவில் பிரபலமாக இருந்தார். நேரத்தை பார்த்துவிட்டு சேனல்களை ஒன்றன் பின் ஒன்றாக மாற்றி கொண்டிருந்த அவர் தலைப்புச் செய்திகள் என்று தன் கண்ணில் பட்டவுடன் டிவியின் சத்தத்தை அதிகப்படுத்தினார். டிவி திரையில் தென்பட்ட அந்த செய்தி வாசிக்கும் பெண் தன் வால்யூமை அதிகரித்தாள். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். பிரதமரின் கோரிக்கையை ஏற்று எதிர்க்கட்சிகள் பாகிஸ்தானுக்கு எதிரான கண்டன தீர்மானத்தை ஆதரித்தனர். உலக அளவில் ஃபேஸ்புக் உபயோகிக்கப்படுபவர்களின் பட்டியலில் இந்தியாவிற்கு முதலிடம். இந்தியா வந்துள்ள ஃபேஸ்புக் நிறுவனர் மார்க் ஜூகர்பர்க் பெருமிதம். ஆளுங்கட்சியை சேர்ந்த துடியலூர் சட்டமன்ற உறுப்பினர் மார்த்தாண்டம் மாயம். அவர் கடத்தப்பட்டாரா இல்லை தலைமறைவானாரா என்கிற பல கோணங்களில் நேற்று இரவு முதல் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். திடுக்கெட்டு பார்த்து கொண்டிருந்தார் சர்க்குணம். உடனே அவர் வீட்டு கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது. மெல்ல எழுந்து தள்ளாடி கொண்டே சென்று கதவை திறந்த மறு வினாடி அவரின் நண்பர் நமச்சிவாயம் எதிர்பட்டார். வா நமச்சிவாயம், என்ன இவ்வளோ சீக்கிரமா நம்ம வீட்டுக்கு வந்திருக்க? என்ன விஷயம்? ஐயா, நியூஸில் பார்த்தீங்களா? நம்ம துடியலூர் எம்எல்ஏவை காணோமா? என்ன ஆனார்னே யாருக்குமே தெரியலையாம் என்றார் நமச்சிவாயம். ஆமாம், நானும் இப்போ தான் பார்த்தேன். ஒரே குழப்பமாக இருக்குது. ஐயா, இதில் என்ன குழப்பம் உங்களுக்கு? அவனுக்கு எதிராக எத்தனையோ போராட்டங்களை நீங்கள் நடத்தி இருக்கீங்க. வயதானவர்னு கூட பார்க்காம உங்களை எல்லாம் அடித்து துன்புறுத்தி இருக்கான். ஐயா, பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. உங்களோட போராட்டத்தை யாருக்கும் தெரியாத மாதிரி ஒடுக்கிட்டாங்களே. இதுக்கும் மேலேயும் நீங்கள் தனி ஆளாக நின்று கஷ்டப்படுறதை என்னால் பார்க்க முடியல. வேண்டாம் ஐயா, விட்டுறலாம். இந்த காலத்து அரசியல்வாதிகள் கிட்ட எல்லாம் நாம் நல்ல மனசை எதிர்பார்க்க முடியாது. கோடி கோடியாக பணத்தை வேண்டுமானா எதிர்பார்க்கலாம். அவங்கள எதிர்த்து நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அவன் செய்த வினைகளுக்காக இன்று அவன் அனுபவிக்கிறான். இது நமக்கு சாதகம்தானே? இல்லை நமச்சிவாயம், அது தவறு. நமக்கு வேண்டியது அவனோட வேதனை இல்லை. நமது நோக்கம் அவன் தன் தவற உணர்ந்து நமது அரசு பள்ளிக்கு அருகே உள்ள அவனுடைய டாஸ்மாக் கடையை மூடணும். பள்ளி குழந்தைகள் படிக்கும் இடத்திற்கு அருகே டாஸ்மாக் கடையா? இன்றைய கால இளைஞர்கள் சமுதாயத்தை மறந்து வெறும் சாராயத்தை மட்டுமே விரும்பும் நிலை ஏற்பட்டுடுச்சு. இந்த நிலை மாறணும். நான் காந்தியவாதி. இதற்காக எப்பேற்பட்ட போராட்டங்களையும் நான் அறவழியில் சந்திக்க தயாராக இருக்கேன். என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் இதற்காக போராடுவேன் என்றார் சர்க்குணம். அத்தியாயம் 5. நேரம் மதியம் 1:30 மணி.
துடியலூர் எதிர்க்கட்சி தலைவர் சிங்காரத்தின் வீட்டை நோக்கி இன்ஸ்பெக்டர் ரவியின் கார் பயணித்துக் கொண்டிருந்தது. பொதுமக்களிடம் விசாரித்தபோது அவர்கள் கூறிய கருத்துக்கள் ஒவ்வொன்றும் அவருக்கு விசித்திரமாக இருந்தது. ஒவ்வொன்றாக அசை போட்டுக்கொண்டே வந்தார். தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அவன் மக்களை சந்தித்தே பல வருஷமாச்சு. யாராச்சும் மனுவோடு வந்தாலோ இல்லை அவனை எதிர்த்தாலோ அவங்கள பல வழியில் துன்புறுத்துவது, அடியோடு ஒழிப்பது போன்ற காரியங்களை செஞ்சிருக்கான். அவனுக்கு ஆளுங்கட்சி அமைச்சர்களோட ஃபுல் சப்போர்ட் இருக்கு. பொதுமக்களுக்கே அவன் மேல் வெறுப்பு இருக்கத்தான் செய்து இத்தனை மர்மம் முடிச்சுக்கலாம் இந்த கேஸில் என்று மண்டையை உருட்டி கொண்டிருந்தார். அதற்குள் சிங்காரம் வீடு வந்தது. பல ஏக்கர்களை வளைத்து போட்டு கட்டிய பங்களா அது. கேட்டின் முன்பு போலீஸ் கார் வருவதை பார்த்ததும் செக்யூரிட்டி ஓடி வந்து கேட்டை திறந்து சல்யூட் அடித்தான். கொஞ்ச தூரம் உள்ளே சென்றவுடன் ஒரு பெரிய போர்ட்டிகோ தென்பட்டது. அங்கே சென்று காரை பார்க் பண்ணிவிட்டு வரவேற்பறையை நோக்கி நடந்தார் ரவி. வரவேற்பறையில் இருந்த பெண் வெற்று புன்னகையுடன் அவரை பார்த்து வெல்கம் சார் என்றாள். நான் சிங்காரம் சாரை பார்க்கணும், இன்ஸ்பெக்டர் ரவி வந்திருக்கார்னு இன்ஃபார்ம் பண்ணுங்க என்றார். ஜஸ்ட் அ மினிட் சார் என்றவள் பக்கத்தில் இருந்த டெலிஃபோனில் எண்களை தட்டினாள். உடனே மறுமுனையில் இருந்த குரல் எஸ் என்றது. சார், உங்களை பார்க்கறதுக்காக இன்ஸ்பெக்டர் ரவி வந்திருக்கார். ஓ, அவரை உள்ள அனுப்பு என்றது அந்த குரல். மிஸ்டர் ரவி ப்ளீஸ் கெட் இன் என்று சொல்லி லிஃப்டை ஓப்பன் செய்தாள். இருவரும் ஏறியவுடன் 2ஆம் தளத்திற்கு லிஃப்ட் சென்று கொண்டிருந்தது. டின் டின் டின். லிஃப்ட் திறந்தவுடன் சிங்காரம் எதிரில் தென்பட்டார். வாங்க மிஸ்டர் ரவி, இட்ஸ் நைஸ் டு மீட் யூ என்று கை குலுக்கியவாறே எதிரில் இருந்த சோஃபாவை காட்டினார். இருவரும் அமர்ந்தவுடன் பணிப்பெண் காஃபி கோப்பையுடன் வந்து பக்கத்தில் இருந்த டேபிள் மேல் வைத்துவிட்டு சென்றாள். என்ன ரவி இந்த பக்கம்? எம்எல்ஏ மார்த்தாண்டம் மேட்டரா என்றார் சூசகமாக. ஆமாம் சார், ஒரே குழப்பமாக இருக்கு. நீங்களும் மார்த்தாண்டமும் எதிர் எதிர் துருவங்களாக இருக்கீங்க. எப்போவுமே மார்த்தாண்டனுக்கு எதிரான கருத்துக்களையே பேசிட்டு இருக்கீங்க. பொதுக்கூட்டத்தில் பேசும்போது எம்எல்ஏவை வெட்டுவேன் குத்துவேன்னெல்லாம் பேசியிருக்கீங்க. இந்த கேஸில் உங்களுக்கும் தொடர்பு இருக்கலாங்கிற சந்தேகம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்குது. ஸோ அது விஷயமா ஒரு சின்ன ஃபார்மல் என்கொயரிக்கு கூப்பிடுவாங்க. அதுக்கு நீங்கள் கொஞ்சம் ஒத்துழைக்கணும், அவ்வளோதான் சார். அட, அந்த மேட்டர் எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது. நானும் டிவி நியூஸில் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. நானும் மார்த்தாண்டமும் மேடைகளில் வேணா ஒருத்தருக்கு ஒருத்தர் தப்பு தப்பாக தரைக்குறைவாக பேசி கிளின்னு கிழிச்சுக்குவோமே தவிர உண்மையில் நாங்கள் 2 பேரும் அப்படி இல்லை. எங்கள் 2 பேருக்கும் சொந்தமாக பல நிறுவனங்கள் இப்போ கோயம்புத்தூரில் இருக்குது. இத்தனைக்கும் மேலே நாங்கள் 2 பேரும் ஒரே கட்சியில் தான் எங்களோட அரசியல் வாழ்க்கையை ஆரம்பித்தோம். காலம் எங்களை இப்படி எதிர் கட்சிகளாக மாற்றிருச்சு. ஆனால் நாங்கள் மாறலை. அந்த கடந்த கால நட்பு இன்னும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. நானும் என்னோட அடியாட்களை வச்சு விசாரித்து பார்த்துட்டு தான் இருக்கேன். எனக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சால் இன்ஃபார்ம் பண்ணுறேன். நான் இதை செஞ்சுருப்பேங்கிற கோணத்தை மாற்றி வேறு மாதிரி யோசிங்க. நீங்கள் எப்போ எங்கே என்கொயரிக்கு கூப்பிட்டாலும் நான் வரேன். ஓகே, தேங்க்யூ சார், நான் வரேன் என்று சொல்லிவிட்டு இடத்தை காலி செய்தார். போர்ட்டிகோவில் இருந்து காரை எடுத்த வேகத்தில் கார் பறந்தது. கேட்டை விட்டு வெளியே வந்தவுடன் சிங்காரத்தின் கட்சிக்காரர்கள் அவரை புகழ்ந்து பேனர்கள் வைத்திருந்தார்கள். அதன் வைர வரிகள் பின்வருமாறு: ஏளனம் செய்கிற எதிர்கட்சிக்காரர்களுக்கு யமன் நீ, எங்களை படைத்த கடவுளுக்கே சமன் நீ என்று எழுதியிருந்தார்கள். அதை படித்தவுடன் காரை உழ்ந்துவிட்டு காரின் வேகத்தை கூட்டினார் இன்ஸ்பெக்டர் ரவி. அத்தியாயம் 6. குடிபோதையில் இறந்த முத்துசாமியின் வீட்டருகே மிகப்பெரிய கூட்டம். வீடே ஒரு சோக மயானமாக காட்சியளித்தது. உற்றார் உறவினர்கள் ஒரு பக்கம் சூழ்ந்து நின்று கொண்டிருந்தனர். தரையின் விரிப்பில் தன் உடல் மீது பூ மாலைகளை போர்வையாக போர்த்தியபடி அன்னார்ந்து விட்டத்தை பார்த்தபடியே ஆழ்ந்த அமைதியில் படுத்திருந்தார் முத்துசாமி. உறவினர்கள் ஒவ்வொருவராக வருவதும் போவதுமாக இருந்தனர். பல பந்திகள் பரிமாறப்பட்டிருந்தன. சமூக ஆர்வலர் சர்க்குணம் ஐயாவும் அவரது நண்பர் நமச்சிவாயமும் பொடிநடையாக முத்துசாமியின் வீட்டை நோக்கி வந்து கொண்டிருந்தனர். அவரை பார்த்ததும் துக்கம் தாளாமல் வாயில் துண்டை வைத்து கொண்டே அவரை நோக்கி ஓடி வந்து கொண்டிருந்தான் முத்துசாமியின் மகன் ரத்தினம். ஐயா, எங்க அப்பா எங்களை விட்டுட்டு போயிட்டாரியா என்று கதறியவன் அவரை கட்டி அணைத்து கொண்டே அழ ஆரம்பித்தான். அவனுக்கு எப்படி ஆறுதல் சொல்வதென்று தெரியாமல் சிலையாக நின்றார் சர்க்குணம். குடிப்பழக்கத்தை நிறுத்துன்னு நீங்கள் எவ்வளவோ சொன்னீங்க. ஆனால் எங்கள் அப்பா கேட்கல. இப்போ கடைசியில் எங்களை அனாதையாக விட்டுட்டு போயிட்டாரியா என்று கதறினான். அவனை கையில் தாங்கி பிடித்தவாறே வீட்டை நோக்கி முன்னேறினார். முத்துசாமியின் சடலத்தை பார்த்தவுடன் கண்களில் பெருக்கெடுத்த கண்ணீரை துடைத்துவிட்டு அவரை வணங்கிவிட்டு சர்க்குணமும் நமச்சிவாயமும் வெளியே வந்தனர். அங்கே கூடியிருந்த ரத்தினத்தின் நண்பர்கள் சர்க்குணம் ஐயாவை சூழ்ந்து கொண்டு அவரை நலம் விசாரித்தனர். கூட்டத்தில் இருந்த ஒருவன், ஐயா, நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்க ஐயா, நம்ம ஊரில் இருக்கிற எல்லா டாஸ்மாக் கடையையும் அடித்து இழுத்து மூடிடுவோம் என்றான் கோபமாக. அவனை பார்த்து மெல்ல சிரித்தார் சர்க்குணம் ஐயா. உடன் இருந்த சர்க்குணத்தின் நண்பர் நமச்சிவாயம் அவனை பார்த்து, டேய் வேணாண்டா
முதல்ல நீங்கள் பொழைக்கிற வழியை பாருங்க. என்றைக்குமே ஆத்திரமும் வன்முறையும் எதுக்குமே ஒரு தீர்வாகாது. எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் அதை அமைதியாகவும் அகிம்சையோடும் எதிர்கொள்கிறது தான் நம்ம ஐயாவுக்கு பிடிக்கும். மகாத்மா காந்தியின் கொள்கைகளை முழு மூச்சாக கொண்டவர் நம்ம ஐயா. டாஸ்மாக் பிரச்சனையை நாங்கள் பார்த்துக்கிறோம், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க என்றார் நமச்சிவாயம். இல்லைங்க ஐயா, எங்களால் இதை ஏற்றுக்க முடியல. எங்கள் நண்பன் ரத்தினத்தோட வேதனையை எங்களால் பார்த்துட்டு இருக்க முடியல. இதே மாதிரி இதுக்கப்புறம் எந்த குடும்பமும் பாதிக்கப்படக்கூடாது. அதனால தான் நாங்கள் இப்படி பேசுகிறோம். உங்களோட போராட்டத்தில் எங்களோட பங்கும் இருக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். தயவு செஞ்சு எங்களை வேண்டாம்னு ஒதுக்கிறாதீங்க ஐயா என்றான். இதுவரை அமைதி காத்த சர்க்குணம் சற்றே அவர்களை பார்த்து பேச தொடங்கினார். நீங்கள் எனக்காக ஏதாவது செய்ய வேணும்னு ஆசைப்பட்டா இந்த குடிப்பழக்கத்தின் தீமைகளை பற்றி சமூக வலைத்தளங்களை அதிகம் பகிருங்க. அதுதான் சிறந்தது. ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் இளைய தலைமுறையினர் இணையத்தில் ஐக்கியமாகிவிட்டனர். இது இணைய தலைமுறை. இணையத்தின் மூலம் உங்கள் போராட்டங்களை தொடருங்கள். உங்கள் நண்பர்களையும் இதை பகிர சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு நமச்சிவாயத்துடன் சேர்ந்து நடக்க ஆரம்பித்தார். அத்தியாயம் 7. சாயங்கால நேரம். அமைச்சர் புண்ணியகோடி அவர் வீட்டு வராந்தாவில் இருந்த ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருந்தார். உடன் அவரது பிஏவும் அரசியல் ஆலோசகர்களும் இருந்தனர். அந்த கும்பலில் இருந்த வயதான கிளம் ஒன்று அங்கு நிலவியிருந்த நிசப்தத்தை கலைத்தது. இங்கே பாரு புண்ணியகோடி, இந்த விஷயத்தை நம்ம லேசாக விட்டுறக்கூடாது. ஏன்னா மார்த்தாண்டோ என்ன ஆனாருங்கிறத பற்றி நமக்கு இன்னும் நம்புற மாதிரி ஒரு தகவலும் இல்லை. இதில் இருந்து எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்மளோட அடுத்த மூவ் என்னன்னு யாரும் நம்மளை வாட்ச் பண்ணுறாங்கன்னு தெளிவாக புரியுது. பெரியவரின் பேச்சை அலட்டி கொள்ளாமல் கேட்ட புண்ணியகோடி அவரின் இந்த எச்சரிக்கையை பற்றி யோசிக்கலானார். அவர் பதில் பேச தொடங்கிய அடுத்த வினாடி அவர் பாக்கெட்டில் இருந்த செல்போன் அலறியது. எடுத்து பார்த்த அவர் அதை உடனே அட்டன் செய்தார். சொல்லுங்க ரவி, என்னாச்சு? எனி குட் நியூஸ்? இல்லை சார், நான் இப்போ தான் எதிர்க்கட்சி தலைவர் சிங்காரம் வீட்டில் இருந்து வரேன். அவரிடம் என்கொயரிக்கு ஒத்துழைப்பு கேட்க போனேன். அவரே இதை பற்றி என்கிட்ட விசாரித்தார். அவரும் மார்த்தாண்டமும் சும்மா வெளி தோற்றத்துக்கு தான் எதிரி மாதிரி பாவலா காட்டுறாங்க. ஆனால் உண்மையில் அப்படி இல்லை. ஸோ எனக்கு அவர் மேலே தப்பு இருக்கிற மாதிரி தெரியல என்றார். லேசாக முகம் சிவந்தவராய் புண்ணியகோடி ஃபோனில் பேச தொடங்கினார். காலையிலிருந்து தேடியும் இன்னும் உங்களால் ஒரு உருப்படியான தகவல் கொடுக்க முடியலல்ல. பொலிட்டிக்கல் ப்ரெஷர்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? காலையிலிருந்து 20-30 கால் அட்டன் பண்ணிட்டேன். ஒவ்வொருத்தனுக்கும் பதில் சொல்கிறதுக்குள்ளே தலையே வெடிச்சிட்டும் போல. ஆனால் நீங்கள் கூலாக ஒரு பதிலை சொல்லிட்டீங்க. இல்லை சார், நாங்களும் எங்கள் டிபார்ட்மெண்ட்டும் இன்னும் தேடிட்டு தான் இருக்கோம். பட் சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவோம். டோன்ட் வரி சார் என்றார் இன்ஸ்பெக்டர் ரவி அலட்சியமான குரலில். சீக்கிரம் பண்ணுங்க என்று கூறி இணைப்பை துண்டித்தார் புண்ணியகோடி. கையில் சிகரெட்டுடனும் மனதில் பல்வேறு யோசனைகளுடனும் ரவி தன்னுடைய வீட்டையே சுற்றி தெரிந்து கொண்டிருந்தார். 15-16 சிகரெட் துண்டுகள் தன்னுள் இருந்த புகையை கக்கி எரிந்து சாம்பலாக்கி இருந்தன. இரவு நேரம் 11 கடந்திருந்தது. ஏசியை ஆன் செய்துவிட்டு படுத்தார். இரவு முழுவதும் இந்த கேஸ் பற்றிய சிந்தனைகள் அவரை வாட்டி வதைத்தன. ஒரு வழியாக உறக்கம் அவர் கண்ணை எட்டியது. அத்தியாயம் 8. மே 2, 2015. விடியற்காலை 8 மணி. முழு தூக்கத்தில் இருந்தார் இன்ஸ்பெக்டர் ரவி. அவர் ஃபோனில் இருந்து 2-3 அலாரங்கள் ஒலித்தது. சோர்வுடன் எடுத்து அலாரத்தை நிறுத்திவிட்டு மீண்டும் படுக்க தொடங்கினார். மீண்டும் செல்போனில் இருந்து சத்தம் வந்தது. இந்த முறை வந்தது அலாரம் அல்ல, அழைப்பு மணி. எடுத்து யார் என்று பார்த்தார். சப் இன்ஸ்பெக்டர் குமார். ஹலோ குமார், என்ன இவ்வளோ சீக்கிரம் கூப்பிடுறீங்க? எனிதிங் சீரியஸ் என்றார் ரவி. எஸ் சார், நீங்கள் முதல்ல நியூஸை பாருங்கள். மார்த்தாண்டம் கேஸில் ஒரு துப்பு கிடைச்சிருக்கு. ஏதோ ஒரு இயக்கம் அவரை கடத்தி இருக்கு. இன்னைக்கு எல்லா சோஷியல் மீடியாவிலும் அதை பற்றி தான் நியூஸ் வைரலாக பரவிட்டு இருக்கு. ஓ, இஸ் இட்? அந்த இயக்கத்தோட பேர் என்ன குமார்? ஒற்றன் சார். என்னது, ஒற்றனா? ஓகே, நான் பார்த்துட்டு உங்களுக்கு கூப்பிடுறேன். ஓகே சார் என்று மறுமுனையில் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. சட்டென்று டிவியை ஆன் செய்து நியூஸ் சேனலை வைத்தார் ரவி. டிவி திரையில் செய்தி வாசிக்கும் பெண் மிகுந்த உற்சாகத்துடன் திருத்தமான தமிழில் செய்திகளை வாசித்து கொண்டிருந்தால் கீழே பிரேக்கிங் நியூஸ் ஓடிக்கொண்டிருந்தது. அதில் துடியலூர் எம்எல்ஏ மார்த்தாண்டம் கடத்தப்பட்ட விவகாரம், ஒற்றன் என்ற முகம் தெரியாத அமைப்பு பொறுப்பேற்பு என்று எழுத்துக்கள் ஒன்றன் பின் ஒன்றாக ஓடி மறைந்து கொண்டிருந்தது. அதற்குள் செய்தி வாசிக்கும் பெண் தொடர்ந்தாள். சற்று முன் கிடைத்த தகவலின்படி துடியலூர் எம்எல்ஏ மார்த்தாண்டம் கடத்தப்பட்டு இருக்கிறார். இந்த விவகாரத்திற்கு ஒற்றன் என்ற அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது. இதை உறுதிப்படுத்தும் விதமாக www.otran.com என்ற இணையதள முகவரியில் கை கால்கள் கட்டப்பட்டு மயங்கிய நிலையில் மார்த்தாண்டம் இருப்பது போன்ற புகைப்படம் அப்லோட் செய்யப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைத்தளங்களில் குடியிருக்கின்ற இணையதளவாசிகள் இதை பெரிதும் பகிர்ந்துள்ளனர். குறிப்பாக ட்விட்டரில் ஒற்றன் என்ற ஹேஷ்டேக் இந்திய அளவில் பிரபலமாகி முதலிடத்தில் உள்ளது என்று செய்தியை முடித்தார். அரை மணி நேரத்தில் இன்ஸ்பெக்டர் ரவியின் கார்
துடியலூர் காவல் நிலையத்தை அடைந்தது. உள்ளே நுழைந்த ரவி சப் இன்ஸ்பெக்டர் குமாரை பார்த்ததும், என்ன குமார், இந்த இணையதளத்தை ட்ரேஸ் பண்ணிட்டீங்களா? எஸ் சார், சைபர் கிரைம் போலீஸ் அவங்க டீமோட ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. வி வில் கெட் தம் சூன் குவிக்லி சார் என்றார் குமார். எங்கே, அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுங்க என்றார் இன்ஸ்பெக்டர் ரவி. அங்கே இருந்த ஒரு லேப்டாப்பில் அந்த இணையதளம் ஓப்பன் செய்யப்பட்டது. அது லோட் ஆவதற்கு சிறிது கால அவகாசம் எடுத்துக்கொண்டு பின்னர் லோட் ஆனது. அந்த இணையதளத்தில் 2 மூலைகளிலும் இடது பக்கத்தில் பகத்சிங்கும் வலது பக்கத்தில் நேதாஜியும் தங்களுடைய புகைப்படங்களுடன் முகாமிட்டு இருந்தார்கள். அதற்கும் கீழே இந்தியாவுக்கு முன்னால் தெருக்களை சுத்தம் செய்யும் துடைப்பத்துடன் முகமூடி அணிந்த ஒரு மனிதன் நிற்பதை போன்ற ஒரு நிழல் உருவம் பொறிக்கப்பட்டிருந்தது. அதற்கு ஒற்றன் சமுதாய சாக்கடைகளை அகற்றுகின்ற ஒரு துப்புரவு பணியாளன் என்கிற வாசகம். குறிப்பு: இந்த இணையதளம் முடக்கப்பட்டு விட்டால் எம்எல்ஏ மார்த்தாண்டம் பற்றிய தகவல்களும் இத்தோடே முடங்கிவிடும், எச்சரிக்கை என்று சிவப்பு நிறத்தில் அடிக்கோடிடப்பட்டிருந்தது. இணையதளவாசிகள் தங்கள் கேள்வி பதில்களை பதிவு செய்ய தனி செக்ஷன் இருந்தது. கேள்விகளுக்கு 70 எழுத்துக்கள் கேரக்டர்ஸ் மட்டுமே அனுமதி இருந்தது. இதுவரைக்கும் 18 பேர் தங்களுடைய கேள்விகளை பதிவு செய்திருந்தார்கள். உடனுக்குடன் ஒற்றனிடமிருந்து பதிலும் வந்திருந்தது. சப் இன்ஸ்பெக்டர் குமார் ஒவ்வொன்றாக படிக்க ஆரம்பித்தார். ஹலோ, யார் நீங்க? எதுக்காக இந்த கடத்தல் சம்பவம்? பப்ளிசிட்டி தேடுறீங்களா? நன்றி உங்களுடைய ஆர்வத்திற்கு. மக்களுக்கு எதிராக அநியாயங்களை அரங்கேற்றும் சில அரசியல்வாதிகளின் ஆட்டம் முடிவுக்கு வர வேண்டும். அதற்காகத்தான் இந்த போராட்டம். என்னை பற்றியும் இந்த கடத்தல் சம்பவத்தையும் பற்றியும் உங்களுக்கு தெரியத்தான் போகின்றது. அதற்கு சற்று கால அவகாசம் ஆகும். ஆட்சியாளர்களின் மௌனம் என்று கலைகிறதோ அன்றுதான் இந்த விடுகதைக்கான விடை வெளிப்படும். அதுவரை பொறுமையோடு காத்திருப்போம். நன்றி. அடுத்த இணையதளவாசியின் கேள்வி: எனக்கு என்னமோ அமைதி பூங்காவான தமிழ்நாட்டிலும் ISIS தீவிரவாத இயக்கத்தின் கிளைகள் தொடங்கப்பட்டு விட்டதாக தோன்றுகிறது. அதற்கு ஒற்றனிடமிருந்து பதில்: மதத்தின் பெயரால் மனிதர்களை கொன்று கொண்டிருக்கும் காட்டு மிராண்டிகளை எங்களோடு ஒப்பிடாதீர்கள். அவர்களுக்கும் கட்டாயம் ஒரு முடிவு உண்டு என்பதையும் மறந்துவிடாதீர்கள். அதேபோல் ஜனநாயகம் என்கிற போர்வையில் இந்த சமுதாயத்தை அழித்து கொண்டிருக்கும் சில அரசியல் முதலைகளின் முகத்திரைகள் கிழிக்கப்பட வேண்டும். தமிழ்தான் எங்களின் மதம். தமிழ் மண்ணின் மைந்தர்கள் நாங்கள். வீழ்ந்தாலும் வீழ்வோமே தவிர தீவிரவாதத்திற்கு துணை போக மாட்டோம். அவசரப்பட்டு வார்த்தைகளை விடாதீர்கள். அடுத்த இணையதளவாசியின் கேள்வி: அரசுக்கு எதிராக ஒரு தமிழன் போர்க்கொடியா? கேட்கவே மிக பெருமையாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கே. ஒற்றனின் பதில்: இப்படியே ஆச்சரியப்பட்டு கொண்டே இருந்தால் ஆயுசு காலம் முடியும் வரைக்கும் ஆச்சரியப்பட வேண்டியதுதான். இது ஒன்றும் பெருமைக்கான போராட்டம் அல்ல, எங்களது உரிமைக்கான போராட்டம். நமது நாட்டில் ஜனநாயகம் என்றைக்கோ கரை படர்ந்து குழி தோண்டி புதைக்கப்பட்டு விட்டது. அதை தோண்டி எடுத்து கரையை அகற்றும் முயற்சியில்தான் நாங்கள் துடைப்பத்துடன் இன்று புறப்பட்டு இருக்கிறோம். அடுத்த இணையதளவாசியின் கேள்வி: நேதாஜி, பகத்சிங் போன்ற தேசிய தலைவர்களின் படங்களை உங்கள் இணையதளத்தில் போட்டுவிட்டால் நீங்கள் செய்ததெல்லாம் சரியாகிவிடுமா? நாங்கள் ஒன்றும் ஏமாளிகள் அல்ல. ஒற்றனின் பதில்: மன்னிக்கவும், உங்களுடைய கோபம் நியாயமானது. அதைவிட இந்த போராட்டத்தின் நோக்கம் மிக முக்கியமானது. இதை நான் மற்றொரு சுதந்திர போராட்டமாகத்தான் கருதுகிறேன். ஆங்கிலேயரிடமிருந்து இந்த தேசத்தை காப்பாற்றுவதற்காக அவர்கள் போராடினார்கள். ஆனால் அரசியல்வாதிகளிடமிருந்து இந்த சமுதாயத்தை காப்பாற்றுவதற்காக நாங்கள் போராடுகிறோம். நல்லதே நடக்கும். காலம் கைகூடட்டும். பொறுத்திருங்கள். நன்றி. படித்து கொண்டிருக்கும் போதே அமைச்சர் புண்ணியகோடியின் கார் துடியலூர் காவல் நிலையத்தை நோக்கி ஜெட் வேகத்தில் வந்து கொண்டிருந்தது. காரில் இருந்து புண்ணியகோடி வேக வேகமாக வந்து இறங்கினார். அவரை சுற்றி மீடியா கூட்டம் மொய்க்க தொடங்கியது. நோ கமெண்ட்ஸ் என்று சொல்லிக்கொண்டு அவரது உதவியாளர்கள் கூட்டத்தை கலைத்து கொண்டு முன் சென்றனர். இன்ஸ்பெக்டர் ரவியும் சப் இன்ஸ்பெக்டர் குமாரும் அவர் முன்பு சல்யூட்டுடன் எதிர்பட்டார்கள். ஹலோ சார், குட் மார்னிங். என்ன ரவி, அந்த ஒற்றன் யாருன்னு ட்ரேஸ் பண்ணிட்டீங்களா? எஸ் சார், சைபர் கிரைம் டீம் ட்ரேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவன் ஏரியாவை கண்டுபிடிச்சிடலாம். சொல்லாதீங்க, முதல்ல செஞ்சு முடிங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவன் யாரு, எந்த ஏரியாங்கிற டீட்டெயில்ஸ் எனக்கு வந்தாகணும். அடுத்த சில நிமிடங்களில் சைபர் கிரைம் டீமில் இருந்து ஒருவன் திடீரென்று தன் கையை உயர்த்தினான். சார், ஐ காட் த லொகேஷன். தலையில் கை வைத்து உட்கார்ந்து கொண்டிருந்த அமைச்சர் புண்ணியகோடி சற்றே தன் புருவத்தை உயர்த்தினார். இன்ஸ்பெக்டர் ரவியும் குமாரும் ஆச்சரியத்துடன் அவன் முன் சென்றார்கள். ட்ரேஸ் பண்ணிட்டீங்களா? வாட் இஸ் த லொகேஷன்? சார், அவனோட லொகேஷன் சிரியா. வாட், சிரியாவா என்று அதிர்ச்சியானார் ரவி. துடியலூருக்கும் சிரியாவுக்கும் என்னையா சம்பந்தம்? ஒன்றுமே புரியலையே என்றார் அமைச்சர் புண்ணியகோடி. ஏற்கனவே சிரியாவில் உள்நாட்டு போர் வேற போயிட்டு இருக்கு. உலக நாடுகளை அச்சுறுத்துற ISIS தீவிரவாத இயக்கம் சிரியாவின் பல பகுதிகளை தங்கள் கைவசம் ஆக்கிரமிச்சிருக்காங்க. உலக நாடுகளுக்கும் சிரியாவுக்கும் எந்தவித போக்குவரத்து சேவையும் இப்போது இல்லை. சிரியாவில் இருந்து பொதுமக்கள் வெளியேறி கொண்டிருக்கிறாங்க.
இப்படிப்பட்ட பதற்றமான சூழலில் ஒருத்தன் அங்கிருந்து நம்மக்கிட்ட கண்ணாமூச்சி விளையாடுறான்னா அவன் சாதாரண ஆள் கிடையாது என்றார் அமைச்சர் புண்ணியகோடி. சப் இன்ஸ்பெக்டர் குமார் உடனே, சார், ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லி வெளியே வந்தார் புண்ணியகோடி. அத்தியாயம் 9. அமைச்சர் புண்ணியகோடி பிரஸ் மீட்டிங் ஏற்பாடு செய்திருந்த இடத்திற்கு சென்று தனக்கு ஒதுக்கப்பட்ட இருக்கையில் அமர்ந்தார். வரலாறு காணாத அளவுக்கு பல மீடியாக்கள் புண்ணியகோடியின் பேட்டிக்காக காத்திருந்தார்கள். புண்ணியகோடி மெல்ல பேச்சை துவங்கினார். அனைவருக்கும் வணக்கம். எம்எல்ஏ மார்த்தாண்டம் கடத்தப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சி அலைகளை உருவாக்கியுள்ளது. ஒற்றன் என்கிற முகம் தெரியாத அமைப்பு இதற்கு பொறுப்பேற்றுள்ளது. இந்த ஒற்றன் யார், அவன் பின்னணியில் இருப்பவர்கள் யார் என்பதை பற்றி விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. எனவே மீடியாக்கள் கொஞ்சம் பொறுமை காக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் என்றார். சார், இந்த ஒற்றன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மக்கள் மத்தியில் அவருக்கு ஒரு வரவேற்பு இருப்பதாக தெரிகிறதே. ஒற்றன் ஒன்றும் காந்தி இல்லை என்றார் புண்ணியகோடி. இந்த அரசாங்கத்தின் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்கள் யாரோதான் இப்படி ஒரு இழிவான செயலை செய்திருக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன். ஒரு எம்எல்ஏவை கடத்தியிருக்கிறார்கள். அரசாங்கத்திற்கு எதிராக கிளம்பும் ஒவ்வொருவரும் தேச துரோகிகள்தான். வினையை விதைத்திருக்கிறார்கள். அதற்கான விபரீதங்களை அவர்கள் சந்தித்தே ஆக வேண்டும். மார்த்தாண்டம் எதற்காக கடத்தப்பட்டார், அவர்களின் நிபந்தனைகள் என்ன என்பது பற்றி நம்பகமான தகவல்கள் இதுவரை ஒற்றனிடமிருந்து இல்லை. அதுவரைக்கும் கொஞ்சம் பொறுமை காப்போம். இவ்வளவுதான் இப்போதைக்கு எங்களிடம் உள்ள பதில். ஸோ ப்ளீஸ் கோஆர்டினேட் வித் அஸ் என்று சொல்லிக்கொண்டு இடத்தை காலி செய்தார் புண்ணியகோடி. ஒற்றன் விவகாரம் அமைச்சரின் பரபரப்பு பேட்டி என்று இந்தியாவின் அனைத்து தொலைக்காட்சி தலைப்பு செய்திகளிலும் புண்ணியகோடியின் ஆவேச பேட்டி இடம்பெற்றிருந்தது. சார், சிஎம் ஆஃபீஸிலிருந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு ஒரு அவசர மீட்டிங் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க என்றார் புண்ணியகோடியின் பிஏ. ஓகே, பார்த்துக்கலாம் என்றார் புண்ணியகோடி. அத்தியாயம் 10. மின்னல் டிவி நிறுவனம் வடக்கு கோயம்புத்தூரின் மையத்தில் அமைந்துள்ளது. எந்த ஒரு அரசியல் கட்சியையும் சாராமல் உள்ளதை உள்ளபடி உண்மை நிலவரங்களை உடனுக்குடன் பொதுமக்களுக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பொழுதுபோக்கு நிறுவனம் மின்னல் டிவி என்று அதன் ப்ரோமோ சாங் அந்த நிறுவனத்தை வெளிப்படுத்தியது. பல பிரச்சனைகள், மிரட்டல்கள், வழக்குகள் என அனைத்தையும் தாண்டி பொதுமக்களுக்கு உண்மையை உரக்க சொல்ல வேண்டும் என்பதையே குறிக்கோளாய் கொண்டிருந்தார் அதன் நிறுவனர் நாராயணன். அதன் காரணமாகவே அந்த சேனலுக்கு நல்ல வரவேற்பு இருந்தது. குறிப்பாக இரவு 7 மணிக்கு ஒளிபரப்பாகும் நிதர்சனத்தின் மறுபக்கம் என்கிற நேரலை நிகழ்ச்சிக்கு ஒரு தனி ரசிகர் பட்டாளமே கிளம்பி இருந்தது. காரணம், அதன் நிகழ்ச்சி தொகுப்பாளர் விஜயன். அந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் ஒரு பொது பிரச்சனையை மையமாக வைத்து கருத்தரங்கம் நடைபெறும். பிரச்சனைக்கு சம்பந்தப்பட்டவர்கள் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வார்கள். அவர்கள் ஒரு அரசியல் தலைவர் அல்லது நடிகர் என யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். அவர்களின் மீது பிரச்சனைகளை மையமாக வைத்து விஜயன் சரமாரியாக கேள்விகளை வீசுவார். அவரின் ஒவ்வொரு கேள்வியும் மக்களின் மனபிம்பத்தை அப்படியே பிரதிபலிப்பதாக இருக்கும். பல பிரபலங்கள் இந்த நிகழ்ச்சியின் மீதுள்ள பயத்தால் நிகழ்ச்சியை தவிர்த்திருக்கிறார்கள். காலை 11 மணி மின்னல் டிவி நிறுவனம் பரபரப்பாக செயல்பட்டு கொண்டிருந்தது. நிதர்சனத்தின் மறுபக்கம் என்று பெயர் பொறிக்கப்பட்ட அறையின் கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றார் விஜயன். உள்ளே பல பணியாளர்கள் மழைக்கால எறும்புகள் போல் வேகமாக செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். விஜயன் சென்று சேரில் உட்கார்ந்த அடுத்த வினாடி எடிட்டிங் ரூமிலிருந்து ஒருவன் வந்து, சார், உங்களை எம்டி உடனே மீட் பண்ணணும்னு சொன்னார். விஜயன், ஓகே, ஐ வில் மீட் ஹிம், தேங்க்ஸ். சற்று நேரம் யோசித்துவிட்டு எம்டி நாராயணன் ரூமை நோக்கி நடந்தான் விஜயன். நாராயணன், மேனேஜிங் டைரக்டர், மின்னல் டிவி என்ற பெயர் பலகை தொங்கிக் கொண்டிருந்தது. அந்த ரூமின் கதவை திறந்து, சார், மே ஐ கெட் இன் என்றான். உள்ளே இருந்த நாராயணன், எஸ் ப்ளீஸ் என்றார். விஜயன், நம்ம நிதர்சனத்தின் மறுபக்கம் நிகழ்ச்சிக்கு ஒரு அருமையான ஸ்கிரிப்ட் வந்திருக்கு. கேன் யூ கெஸ் இட்? சார், அது விஷயமாக தான் நான் உங்ககிட்ட பேசலாம்னு நினச்சேன். பட் நீங்களே கேட்டுட்டீங்க. அந்த ஒற்றன் விவகாரம் பற்றி தானே சொல்கிறீங்க? எஸ், அதே மேட்டர் தான். ஒற்றனோட அடுத்த மூவ் என்னன்னு தெரிஞ்சிக்க நாடே மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு காத்துட்ருக்கு. சார், ஒற்றன் சம்மந்தப்பட்ட எல்லா டீட்டெயில்ஸும் நான் ஆல்ரெடி கலெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். தமிழ்நாட்டில் இப்போ நடக்கிற ஆட்சியில் பண்ணாத அட்டூழியங்களே கிடையாது. அரசாங்கத்தை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசினாலும் அவங்க மேலே தேச துரோக வழக்கு பதிவு பண்ணி ஜெயிலில் போடுற அளவுக்கு வந்துட்டாங்க சார். கருத்து சுதந்திரமே இல்லை. பொதுமக்களுக்கே இந்த ஆட்சி மேலே வெறுப்பு அலை வந்திருக்கு. சரியான நேரத்தில் தான் சார் ஒற்றன் தடம் பதிச்சிருக்கான். இனி ஒற்றனோட ஒவ்வொரு நடவடிக்கையும் கேப்சர் பண்ணி ஜனங்களுக்கு ஒற்றன் மேலே ஒரு நம்பிக்கை வர மாதிரி பண்ண போகிறேன். இனி நம்ம அடுத்த டார்கெட் ஒற்றன் தான். ஓகே, யூ டேக் கேர். ஜனங்களுக்கு உண்மையை எடுத்து சொல்லு. என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். எஸ் சார், வி வில் டூ இட். அத்தியாயம் 11. துடியலூர் போலீஸ் ஸ்டேஷன்.
ஒரே பரபரப்பாக காணப்பட்டது சிரியாவில் இருக்கின்ற இந்தியர்கள் மற்றும் சிரியாவுக்கு சென்று வந்த இந்தியர்கள் பற்றிய தகவல்களை மும்முரமாக சேகரித்து கொண்டிருந்தார்கள் இன்ஸ்பெக்டர் ரவியும் சப் இன்ஸ்பெக்டர் குமாரும். சார், கிட்டத்தட்ட சிரியாவோட தொடர்புடைய இந்தியர்களோட லிஸ்ட்டை ரெடி பண்ணியாச்சு. இதில் நமக்கு ஒரு சின்ன தடயம் கிடச்சிருக்கு. குறிப்பாக தமிழ்நாட்டில் இருந்து சிரியாவுக்கு போன நபர்களோட எண்ணிக்கை 18. அதில் 16 பேரை விசாரிச்சாச்சு. 2 பேரை மட்டும் மிஸ் ஆகுறாங்க. அவங்கள தொடர்பு கொள்ள முடியல. எனக்கு அவங்க மேலே கொஞ்சம் டவுட்டாக இருக்குது சார் என்றார் சப் இன்ஸ்பெக்டர் குமார். இல்லை குமார், தொடர்பு கொள்ள முடியலைங்கிறதுக்காக அவங்கள நம்ம குற்றவாளினே சந்தேகப்படுறது தப்பு என்றார் இன்ஸ்பெக்டர் ரவி. இல்லை சார், நான் அதுக்காக மட்டும் அவங்கள சந்தேகப்படலை. அவங்களோட பயோடேட்டாவை எடுத்து பார்த்தோம். அவங்க 2 பேரும் கோயம்புத்தூர் பாரதியார் யூனிவர்சிட்டியில் முதுகலை பட்டம் பெற்றிருக்காங்க. போன வருஷம்தான் சிரியாவுக்கு போயிருக்காங்க. அவங்க வீட்லேயே அவங்க எங்கே போயிருக்காங்கன்னு யாருக்கும் தெரியல. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் விசாரித்து பார்த்தாச்சு. யார் கூடவும் அவங்க கான்டாக்டில் இல்லை. ஸோ ஐ திங்க் வி ஆர் இன் த ரைட் மூவ் சார் என்றார் சப் இன்ஸ்பெக்டர் குமார். இஸ் இட் ஓகே? இது விஷயமா முதல்ல நாம் உளவுத்துறை கிட்ட தகவல் கொடுப்போம். தென் வில் ஸ்டார்ட் அவர் ஃபர்தர் ஆக்ஷன்ஸ் என்றார் இன்ஸ்பெக்டர் ரவி. இருவரும் பேசிக் கொண்டிருந்த அடுத்த வினாடி சப் இன்ஸ்பெக்டர் குமாரின் செல்போனிலிருந்து சத்தம் வந்தது. எடுத்து பார்த்த அவர் உடனே இன்ஸ்பெக்டர் ரவியை பார்த்து ஆச்சரியமான குரலில், சார், வாட்ஸ்அப்பில் இருந்து எனக்கு மெசேஜ் வந்திருக்கு. ஒற்றன் வெப்சைட் அப்டேட் ஆகியிருக்காம். வாங்க குமார், என்னென்ன உடனே செக் பண்ணலாம் என்றார் இன்ஸ்பெக்டர் ரவி. ரவியும் குமாரும் ஒற்றன் இணையதளத்திற்கான முகவரியை கம்ப்யூட்டரில் தட்டினார்கள். ஒற்றன் இணையதளம் வெகு விரைவாக லோட் ஆனது. அதில் ஒற்றனின் குறியீடான இந்தியாவுக்கு முன்னால் துடைப்பத்துடன் முகமூடி அணிந்த மனிதன் நிற்பதை போன்ற நிழல் உருவம் ஒற்றன் என்ற வாசகத்தை கம்பீரமாக தாங்கிக் கொண்டு நின்றது. அதன் கீழே இளஞ்சிவப்பு நிறத்தில் இருந்த எழுத்துக்கள் ஒற்றனின் கோபத்தை பிரதிபலித்தது. தேசத்துக்கான எங்களின் இந்த போராட்டம் இன்று அரசாங்கத்தின் காதுகளுக்கு எட்டியிருக்கின்றது என்பதில் எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி. எங்களை தேச துரோகிகள் என்று விமர்சித்த அமைச்சர் புண்ணியகோடிக்கு மனமார்ந்த நன்றி. தேசத்தின் மீது அதீத பற்று கொண்டவர்கள் தேச துரோகிகளாக்கப்படுவது இந்தியாவில் ஒன்றும் புதிதல்ல. மன்னராட்சியை ஒழித்து மக்களாட்சியை மலர செய்தீர்கள். இன்னமும் அதிகார வர்க்கங்கள்தான் இந்தியாவில் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அடித்தட்டு மக்களின் வாழ்க்கை கேள்விக்குறியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அவர்களின் கூக்குரல்கள் அரசியல் அமைப்புகளின் காதுகளுக்கு எட்டுவதே இல்லை. ஏதேனும் ஒரு அரசியல் மாற்றம் வந்துவிடாதா, ஒரு நல்ல தலைவன் வந்துவிட மாட்டானா என்று மக்கள் ஏங்கிக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். இன்றைய நிலையில் அரசியல்வாதிகள் ஆண்டவனாக்கப்படுகிறார்கள். மக்களுக்காக குரல் கொடுத்து சமூகத்திற்காக போராடுபவர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள், துன்புறுத்தப்படுகிறார்கள், சிறையில் நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். இங்கு நடக்கும் அராஜகங்கள் ஆட்சியின் மேலே இருப்பவர்களுக்கு தெரியவில்லை. அவர்கள் தெரிந்து கொள்ளவும் விரும்பவில்லை. அதற்கான நேரம் வந்துவிட்டது. எம்எல்ஏ மார்த்தாண்டம் போன்ற அரசியல்வாதிகள் மண்ணில் இருப்பதை விட இறப்பதே மேல். குழந்தைகள் படிக்கும் பள்ளிக்கு அருகே டாஸ்மாக் கடை வேண்டாம், அதை அகற்றுங்கள் அல்லது வேறொரு இடத்திற்கு மாற்றுங்கள் என்று ஒரு வயது முதிர்ந்த பெரியவர் பல காலமாக குரல் கொடுத்து கொண்டு வருகிறார். பல அரசியல் தலைவர்களிடம் சென்று முறையிட்டிருக்கின்றார். பலவிதமான அறப்போராட்டங்களை அரங்கேற்றி இருக்கிறார். ஆனால் அவரை வயது முதிர்ந்தவர் என்று கூட பாராமல் அவரின் மீது ஏகப்பட்ட அடக்குமுறைகளை எம்எல்ஏ மார்த்தாண்டம் கையாண்டிருக்கிறார். அவற்றையெல்லாம் இன்முகத்தோடு சமாளித்து கொண்டு இன்னமும் போராடி கொண்டிருக்கிறார் ஒரு போராளி. அவர் வேறு யாரும் அல்ல, துடியலூர் அரசு பள்ளியின் ஓய்வு பெற்ற தமிழ் ஆசிரியர் சர்க்குணம். ஒரு சாமானியனின் கோபம் சாதாரணமானது அல்ல என்பதை இந்த உலகிற்கு எடுத்து காட்டுவதற்காகவே எங்களின் இந்த முயற்சி. ஆளுங்கட்சியின் இப்படிப்பட்ட அராஜகங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கவே இந்த ஒற்றன் என்கிற இயக்கம் தமிழகத்தில் கால் ஊன்றியுள்ளது. ஆளுங்கட்சியின் பல முகத்திரைகள் கிழிக்கப்படவிருக்கின்றன. ஆனால் எங்களுக்கும் அந்த பெரியவர் சர்க்குணத்திற்கும் துளியும் சம்பந்தமில்லை. தயவு செய்து விசாரணை என்கிற பெயரில் அந்த பெரியவரை துன்புறுத்தாதீர்கள். இத்தோடு முடிந்துவிடவில்லை எங்கள் போராட்டம். ஒரு மிகப்பெரிய உண்மையை வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டிய சமயம் வந்துவிட்டது. கடந்த சில மாதங்களாக துடியலூரை உலுக்கிய சில திடீர் மர்ம மரணங்கள். காரணம் தெரியாமல் திகைத்து கொண்டிருந்தோமே, அதை ஆராய்ந்து பார்த்தபோதுதான் அதில் இருந்த மிகப்பெரிய உண்மை புலப்பட்டது. இறந்தவர்கள் அனைவரும் மது அருந்துபவர்கள். அளவுக்கு மீறி குடித்ததால் போதை தலைக்கேறி அவர்கள் உயிரிழந்தனர் என்று அரசு விளக்கம் அளித்திருக்கிறது. ஆனால் அதுவல்ல உண்மை. இறந்தவர்களை பிரேத பரிசோதனை செய்து பார்த்தபோது அவர்கள் மூளையின் நரம்புகள் செதில் செதிலாக துண்டிக்கப்பட்டிருந்தது தெரிய வந்திருக்கிறது. அதற்கான காரணம் ஆக்டோசின் என்ற ஒரு ரசாயன பொருள் அவர்கள் உடலில் கலக்கப்பட்டிருந்தது கண்டறியப்பட்டுள்ளது. இந்த ஆக்டோசின் வெளிநாடுகளால் முழுவதுமாக தடை செய்யப்பட்ட ஒரு வேதிப்பொருள். இந்த ரசாயனம் உடலில் அதீத போதையை ஏற்படுத்தும். நாளடைவில் மூளையின் நரம்புகளை வெகுவாக பாதித்து நரம்புகளை அறுக்க தொடங்கிவிடும். இந்த மாறுபட்ட ரசாயனம் கலந்த மதுபானங்களை தயார் செய்து விநியோகம் செய்யும் நிறுவனம் எம்எல்ஏ மார்த்தாண்டத்தின் ஒயின் ஷைன் நிறுவனம்.
அதற்கான ஆதாரங்கள் இதோ. துடியலூர் சஞ்சீவி ஹாஸ்பிட்டலில் இருந்த பிரேத பரிசோதனை ரிப்போர்ட்டின் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் நகல்கள் உங்கள் பார்வைக்கு. முடிந்தால் அந்த நிறுவனத்தின் மதுபானங்களை சோதனை செய்து பாருங்கள். இதில் ஆளுங்கட்சியின் 6 அமைச்சர்கள் இந்த நிறுவனத்தின் நேரடி பங்குதாரர்கள். இதைவிட முக்கியம் என்னவென்றால், எங்களை தேச துரோகிகள் என்று விமர்சித்த அமைச்சர் புண்ணியகோடிதான் இந்த நிறுவன தொடக்க விழாவிற்கு அடிக்கல் நாட்டிய சிறப்பு விருந்தினர். வெட்கமாக இல்லை? உங்கள் பார்வைக்கு அந்த புகைப்படத்தையும் இத்தோடு இணைத்துள்ளேன். ஒற்றனின் பின்னால் இவ்வளவு மர்மங்கள் புதைந்து கிடக்கின்றன. இதை நேர்மையான வழியில் நமது நாட்டில் வெளியே கொண்டு வர முடியாது. வெளிப்படுத்தவும் விடமாட்டார்கள் இந்த அரசியல்வாதிகள். இதை முதலில் மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். அதற்காகத்தான் இவ்வளவு போராட்டம். பொதுமக்களாகிய நீங்கள்தான் இதற்கு ஒரு தீர்வு வழங்க வேண்டும். இந்த பிரச்சனையை முடிந்தால் ஒற்றனின் சார்பில் பொதுநல வழக்கு ஒன்றை நீதிமன்றத்தில் தொடர்ந்து பாருங்கள். இந்த நாட்டில் இன்னமும் நீதிமன்றத்தின் மேல் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. நீதிமன்றம் எடுக்கும் எந்த முடிவுக்கும் நான் நிபந்தனையின்றி தலை வணங்குகிறேன். ஜெய்ஹிந்த். இப்படிக்கு ஒற்றன் என்று படித்து முடித்தார் சப் இன்ஸ்பெக்டர் குமார். என்ன குமார், நான் கூட என்னமோ நினைச்சேன். பட் ஹீ இஸ் கிரேட். அவன் ஒரு வித்தியாசமான ஆளுதான்யா என்றான் இன்ஸ்பெக்டர் ரவி. என்ன சார் நீங்க திடீர்னு ஒற்றன் பக்கம் சாஞ்சிட்டீங்க? ஹீ இஸ் அன் அக்யூஸ்ட். ஒரு எம்எல்ஏவை கடத்தி இருக்கான். அவனை போய் பாராட்டுறீங்களே சார் என்றார் சப் இன்ஸ்பெக்டர் குமார். இல்லை குமார், அவன் வெறும் சுயநலத்துக்காக எதையும் பண்ணலைன்னு நமக்கே கிளியரா தெரியுதுல்ல. நியாயமா நாம பண்ண வேண்டியதை அவன் பண்ணியிருக்கான். எம்எல்ஏ மார்த்தாண்டத்தை பத்தி நமக்கே நல்லா தெரியும். அவன் மேல எத்தனை கேஸ் இருக்கு? ஒன்னுலையாவது அவனை அரெஸ்ட் பண்ண முடியுதா? முடியாது. ஏன்னா அவங்க ஆளுங்கட்சி. இந்த காக்கி சட்டையை போடுறதுக்கு முன்னாடி நமக்கு இருந்த கம்பீரம் போட்டதுக்கு அப்புறம் துளி கூட இல்லை. நாமெல்லாம் ஜஸ்ட் குட் ஃபார் நத்திங், அவ்வளவுதான். அதாவது வாய் சொல் வீரர்கள். ஆனால் வாள் வீச மாட்டோம். இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட கவனத்துக்கே கொண்டு வந்திருக்கானா அவன் சாதாரண ஆள் இல்லை. ஹீ இஸ் வெரி கிளவர். சார், நாம் அடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ண போகிற ஏரியா எது சார்? சஞ்சீவி பிரைவேட் ஹாஸ்பிட்டல் என்றார் சிரித்துக்கொண்டே. அத்தியாயம் 12. காலை 10 மணி செய்திகளுக்காக டிவி திரையை வெறிக்க பார்த்து கொண்டிருந்தார் துடியலூர் எதிர்க்கட்சி தலைவர் சிங்காரம். என்னங்கய்யா ஒரே பதட்டமாக உட்கார்ந்துருக்கீங்க என்றான் தோட்டக்காரன் கண்ணையா. அட, அது ஒன்றும் இல்லடா. ஒற்றன் நியூஸ் கொஞ்சம் சூடு பிடிச்சிருக்கான். அதுதான் செய்தி சேனல் தேடிட்டு இருக்கேன் என்று சொல்லிக்கொண்டே மின்னல் டிவியின் செய்திகளை கண்டவுடன் ரிமோட்டை கீழே வைத்தார். செய்தி வாசிக்கும் பெண் தன் அழகான பல்வரிசையை முகம் சுளிக்காமல் காட்டிக்கொண்டே, வணக்கம், இன்றைய முக்கிய செய்திகள். எம்எல்ஏ மார்த்தாண்டம் கடத்தப்பட்ட விவகாரம். முதன்முறையாக மனம் திறந்திருக்கின்றது ஒற்றன் அமைப்பு. அரசுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் போர்க்கொடி. ஒற்றன் விவகாரத்தில் துடியலூர் அரசு பள்ளியின் ஓய்வு பெற்ற தமிழாசிரியர் சர்க்குணத்திற்கு தொடர்பு. போலீசார் விசாரணை. ஒற்றன் சார்பில் பொதுநல வழக்கு ஒன்றை தொடர்ந்தார் மின்னல் டிவியின் நிர்வாக இயக்குனர் நாராயணன். 3 பேர் அடங்கிய நீதிபதிகள் பெஞ்ச் அதை ஏற்றுக்கொண்டுள்ளது. அத்துடன் ஒயின் ஷைன் நிறுவனத்தின் மதுபானங்களையும் சோதனையிட உத்தரவிடப்பட்டுள்ளது. ஒற்றனின் கருத்துக்கள் ஒன்றுக்கொன்று முரணானவை. அதை நாங்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ளப் போவதில்லை என்கிறார் சட்ட ஒழுங்குத்துறை அமைச்சர் புண்ணியகோடி. விரிவான செய்திகள். சமீப காலமாக தமிழ்நாட்டையே பரபரப்பாக்கியிருக்கும் ஒற்றன் அமைப்பு சில பல திடுக்கிடும் ஆதாரங்களை தன் இணையதளத்தில் வெளியிட்டு இன்னும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மது விலக்குக்காக போராடிய துடியலூரை சேர்ந்த சமூக ஆர்வலர் சர்க்குணம் என்பவரை எம்எல்ஏ மார்த்தாண்டம் தன் அதிகார பலத்தால் அவரை துன்புறுத்தி இருக்கிறார். அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் தன் கொள்கையில் குறியாக இருந்த அந்த பெரியவருக்காக இந்த ஒற்றன் அமைப்பு களம் இறங்கியுள்ளதாக ஒற்றன் இணையதளம் தெரிவித்துள்ளது. அது மட்டுமில்லாமல் எம்எல்ஏ மார்த்தாண்டத்தின் நிறுவனமான ஒயின் ஷைன் நிறுவன மதுபானங்களை தடை விதிக்குமாறு கோரிக்கை வைத்துள்ளது ஒற்றன் அமைப்பு. இது குறித்து துடியலூர் சமூக ஆர்வலர் சர்க்குணத்திடம் கேட்டபோது சர்க்குணம் கொடுத்த பேட்டி டிவி திரையில் தோன்றியது. சற்று கோபமான தொனியுடன் பேசிய சர்க்குணம், எனக்கும் அந்த ஒற்றன் அமைப்புக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. யாரோ மிகப்பெரிய தவறை இழைத்து விட்டார்கள். எனக்காக இப்படி ஒரு போராட்டத்தை யாரும் கையில் எடுக்க வேண்டாம். நான் காந்தியவாதி. அஹிம்சா வழியில்தான் என் போராட்டத்தை தொடங்கியிருக்கிறேன். என் வாழ்நாள் முழுவதும் காந்தியத்துக்காகவே வாழ்வேன். மனம் தளர மாட்டேன். யாராக இருந்தாலும் இந்த காட்டு மிராண்டித்தனத்தை இத்தோடு நிறுத்துங்கள். சமுதாயத்தில் ஆற்ற வேண்டிய கடமைகள் எவ்வளவோ இருக்கின்றன. அதை விடுத்து இது போன்ற கேவலமான காரியங்களில் ஈடுபடாதீர்கள். நன்றி, வணக்கம் என்று முடித்து கொண்டார் சர்க்குணம். செய்தி வாசிக்கும் பெண் தொடர்ந்தால், ஒற்றன் சார்பில் பொதுநல வழக்கு ஒன்றை அவசர வழக்காக விசாரிக்குமாறு கோவை நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் மின்னல் டிவியின் நிர்வாக இயக்குனர் நாராயணன். 3 பேர் அடங்கிய நீதிபதிகள் பெஞ்ச் அதை ஏற்றுக்கொண்டு மார்த்தாண்டத்தின் சொந்த நிறுவனமான ஒயின் ஷைன் நிறுவனத்தின் மதுபானங்களை சோதனையிடவும் உத்தரவிட்டுள்ளனர். மிகவும் அதிக முக்கியத்துவம் கொண்ட இந்த வழக்கின் விசாரணை மதியம் 12 மணியளவில் தொடங்குகிறது.
நீதிமன்றத்தின் முடிவுக்குத்தான் தலைவணங்குவதாக ஒற்றன் அமைப்பு கூறியுள்ளதை அடுத்து பரபரப்பான தீர்ப்பு இன்றே வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது குறித்து மின்னல் டிவியின் நிர்வாக இயக்குனர் நாராயணிடம் கேட்டபோது, மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு தான் இந்த பொதுநல வழக்கை தொடர்ந்து இருக்கிறேன். ஒற்றனின் பேச்சில் உண்மை இருப்பது போல் தோன்றுகிறது. மக்களுக்கான இந்த போராட்டத்தில் ஒற்றன் மக்களின் உதவியைத்தான் நாடியிருக்கிறான். நீதிமன்றத்தின் முடிவை ஏற்பேன் என்றும் உறுதி அளித்து இருக்கிறான். இந்த வழக்கை வாபஸ் பெறுமாறு அடையாளம் தெரியாத நபர்களிடமிருந்து எனக்கு தொலைபேசி அழைப்புகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. இதில் இருந்தே தெரியவில்லையா ஒற்றனின் போராட்டம் உண்மை என்று? டிவி திரையை பார்த்து வியர்த்து விறுவிறுத்து போன சிங்காரத்தை பார்த்த தோட்டக்காரன் கண்ணையா, ஐயா என்னாச்சு, மூச்சு முழுக்க வேர்த்து போச்சுங்கய்யா. இல்லடா கண்ணையா, அந்த ஒயின்ஷைன் நிறுவனத்தை மூடணும்னு ஒற்றன் அமைப்பு குரல் கொடுத்துருக்கு. ஐயா போனா போகட்டுங்கய்யா, அந்த மார்த்தாண்டத்தோடது தானே, அவன் பண்ணதுக்கு இப்போ அனுபவிக்கிறான். அதுக்கு ஏங்கய்யா நீங்கள் வருத்தப்படுறீங்க? டேய் மட சாம்பிராணி, அந்த நிறுவனத்தோட பாதி பங்கு என்னோடதுடா என்றார் வயிறிருந்து கொண்டே. அத்தியாயம் 13. மணி மதியம் 2:30 இருக்கும். துடியலூர் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து ஜெட் வேகத்தில் போலீஸ் கார் புறப்பட்டிருந்தது. சப் இன்ஸ்பெக்டர் குமார் மின்னல் வேகத்தில் காரை ஓட்டிக் கொண்டிருந்தார். நெடுஞ்சாலைகள் வெறிச்சோடி கிடந்தன. சில மைல் தூரங்களை கடந்திருப்பார்கள். குமார், காரை ஏதாவது பேக்கரியில் நிறுத்துங்க, அப்புறம் போலாம் என்றார் இன்ஸ்பெக்டர் ரவி. எஸ் சார். நெடுஞ்சாலையின் தொலைவில் ஸ்ரீதரன் விலாஸ் உங்களை அன்புடன் அழைக்கிறது என்று பெயர் போட்ட பலகை இடது பக்க அம்புக்குறியை தாங்கிக் கொண்டு நின்றது. அதை பார்த்தவுடன் இடது பக்கமாக வண்டியை திருப்பி நிறுத்தினார். இருவரும் நடந்து ஸ்ரீதரன் விலாசுக்குள் நுழைந்தார்கள். பணத்தை எண்ணிக்கொண்டிருந்த கேஷியர் காக்கி சட்டையை கண்டவுடன் உடனே ஓடி வந்து, சார் என்னங்க சார் வேணும் என்றான் பவ்யமாக. 2 கப் டீ, அப்புறம் 2 கிங்ஸ், அவ்வளோதான் என்றார் சப் இன்ஸ்பெக்டர். ஓகே சார் என்று சொல்லிக்கொண்டே உள்ளே ஓடினான் கேஷியர். சூடான டீயை குடித்தவுடன் வெளியே வந்த இருவரும் சிகரெட்டை பற்ற வைத்தார்கள். நாலாபுறமும் புகையை வெளியிட்டு ஓசோன் படலத்தை மாசுபடுத்த தங்களால் முடிந்த உதவியை செய்திருந்தார்கள். சார், நாம எதுக்கு இப்போ சஞ்சீவி ஹாஸ்பிட்டல் போகிறோம்? எனக்கு ஒன்றுமே புரியலையே என்றார் சப் இன்ஸ்பெக்டர். என்ன குமார், கேஸையே மறந்துட்டீங்களா என்று சிரித்துக்கொண்டே இன்ஸ்பெக்டர் ரவி. நோ சார், ஆனால் நம்ம கேஸுக்கும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கும் என்ன சம்பந்தம்? குமார், இதிலிருந்தே தெரியுது இந்த கேஸில் உங்களோட இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குன்னு. இப்போ ஒற்றன் கிட்ட இருந்து நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரே க்ளூ சஞ்சீவி ஹாஸ்பிட்டல் தான். ஏன்னா ஒற்றனோட வெப்சைட்டில் ஆக்டோசின் கெமிக்கல் பற்றி அவன் சொல்லும்போது சஞ்சீவி ஹாஸ்பிட்டலோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை அட்டாச் பண்ணியிருந்தான். ஸோ ஒற்றன் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயம் அந்த ஹாஸ்பிட்டலில் ஒளிஞ்சிருக்கு. விசாரிக்க வேண்டிய வழியில் விசாரிச்சா உண்மை தானாக வெளியே வந்துடும். கிரேட் மூவ் சார். நான் கொஞ்சம் வேற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். தட்ஸ் ஓகே, சீக்கிரம் வண்டி எடுங்க. இன்னும் 2 கிலோமீட்டர் தான் சஞ்சீவி ஹாஸ்பிட்டல். 10 நிமிஷ பயணம். சஞ்சீவி பிரைவேட் ஹாஸ்பிட்டல் வந்தது. கேட்டிற்கு பக்கத்தில் நின்றிருந்த செக்யூரிட்டி போலீஸ் காரை பார்த்ததும் சல்யூட் அடித்துவிட்டு கேட்டை ஓப்பன் பண்ணினான். காரை பார்க் பண்ணிவிட்டு போலீஸுக்கே உரிய மிடுக்கான நடையில் வெளியே வந்து கொண்டிருந்தார்கள். அந்த ஹாஸ்பிட்டல் வளாகத்தையே உற்று கவனித்து கொண்டே வரவேற்பறையை நோக்கி நடந்தார் இன்ஸ்பெக்டர் ரவி. வரவேற்பறையில் உட்கார்ந்திருந்த ரிசப்ஷனிஸ்ட் எழுந்து, எஸ் சார், ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ சார் என்றால் வெற்று புன்னகையோடு. நாங்கள் டாக்டர் குணசேகரனை பார்க்கணும். வேர் இஸ் ஹிஸ் ரூம்? சார், டேக் ஃபர்ஸ்ட் லெஃப்ட் அண்ட் யூ வில் ஃபைண்ட் த டாக்டர்ஸ் ரூம் என்றாள். கொஞ்சம் தூரம் நடந்தவுடன் டாக்டர் குணசேகரன் MBBS PhD பெயின் ஃபிசிஷியன் என்ற பெயர் பலகை தொங்கிக் கொண்டிருந்த ரூம் வந்தது. சப் இன்ஸ்பெக்டர் குமார் கதவை திறந்து, டாக்டர் மே ஐ கம் இன் என்றார். காதில் வைத்திருந்த டெலிஃபோனை அவசரமாக கட் பண்ணிவிட்டு, எஸ் ப்ளீஸ் கம் இன் என்றார் டாக்டர் குணசேகரன். உள்ளே நுழைந்தவுடன், ஹவ் ஆர் யூ டாக்டர் என்றார் இன்ஸ்பெக்டர் ரவி. யா, ஐ எம் ஃபைன், ப்ளீஸ் டேக் யுவர் சீட் என்றார். இருவரும் நாற்காலியில் அமர்ந்தவுடன் சப் இன்ஸ்பெக்டர் குமார் தொடர்ந்தார். டாக்டர், ஒற்றன் நியூஸ் பற்றி ஒரு சின்ன ஃபார்மல் என்கொயரி. கொஞ்ச நேரம் யோசித்துவிட்டு, எஸ் ப்ளீஸ் என்ற டாக்டர் குணசேகரனின் முகத்தில் சற்று மாற்றம் தெரிந்தது. அந்த ஏசி அறையிலும் அவருக்கு வியர்த்து வழிந்திருந்தது. அவரின் முக மாற்றத்தை இன்ஸ்பெக்டர் ரவி கூர்ந்து கவனித்தார். டாக்டர், நாங்கள் சுற்றி வளைச்சி பேச விரும்பல, எங்களுக்கு அதுக்கான நேரமும் இல்லை. ஒற்றன் வெளியிட்ட தகவல்களில் உங்கள் ஹாஸ்பிட்டலோட பிரேத பரிசோதனை ரிப்போர்ட்டும் இடம் பெற்றிருக்கு. உங்களோட அனுமதி இல்லாமல் அந்த ரிப்போர்ட் வெளி உலகத்திற்கு போயிருக்கவே முடியாது. நீங்கள் சொல்ல போகிற பதில் வச்சு தான் விசாரணையை இங்கே வச்சுக்கலாமா இல்லை ஸ்டேஷனில் வச்சுக்கலாமான்னு நாங்கள் முடிவு பண்ணணும். சற்று வியர்வை வழிந்த முகத்துடன் டாக்டர் குணசேகரன், சார், நானே இந்த உண்மையை உங்ககிட்ட முன்னாடியே சொல்லலாம்னு தான் இருந்தேன் என்று ஆரம்பித்தார். சரியா 1 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பிரேத பரிசோதனை ரிப்போர்ட் நான் செக் பண்ணும்போது அந்த டெட் பாடியோட உடம்புல ஆக்டோசின்கிற நச்சு பொருள் அதிகமாக கலந்து இருக்கிறது எனக்கு தெரிய வந்துச்சு. அது மனிதனுக்கு அதீத போதை ஏற்றுற ரசாயனம். வெளிநாட்டில் உபயோகிக்க தடை செய்யப்பட்டது. அப்போ இந்த மேட்டரை நான் பெருசாக எடுத்துக்கல.
பட் அடுத்தடுத்து இதே மாதிரி 2-3 ரிப்போர்ட் எனக்கு வந்துச்சு. அப்போ தான் நான் இதோட ரூட் காஸ் ஃபைண்ட் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கு காரணம் மார்த்தாண்டத்துக்கு சொந்தமான ஒயின் ஷைன் நிறுவனத்தோட மதுபானம் தான்னு நான் கடைசியாக கண்டுபிடிச்சேன். அதில் தான் இந்த கெமிக்கல் அதிகமாக சேர்க்கப்பட்டிருக்கு. இது வெளி உலகத்துக்கு தெரியறதுக்கு முன்னாடி இது விஷயமா நான் மார்த்தாண்டத்துக்கிட்ட உண்மையை சொல்லலாம்னு நினைக்கும் போது தான் அவர் கடத்தப்பட்ட விஷயமே எனக்கு தெரிய வந்தது. ஆனால் நேற்று எப்படி அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ஒற்றன் கிட்ட போச்சுன்னு எனக்கு தெரியாது. இன்ஃபேக்ட் அந்த மேட்டர் எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது. நானும் ஹாஸ்பிட்டலில் நிறைய பேர்கிட்ட விசாரித்து பார்த்துட்டேன். ஒரே மர்மமாக இருக்குது. சத்தியமாக எனக்கும் அந்த ஒற்றன் இயக்கத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஓகே, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ஹேண்டில் பண்ணுற உங்கள் டீமை நாங்கள் விசாரிக்கலாமா? ஷுவர் சார் என்று சொல்லி பக்கத்தில் இருந்த டெலிஃபோனில் நம்பரை தட்ட மறுமுனையில் கால் போனது. ஹெட் நர்ஸ் சகுந்தலா எடுத்து பேசினாள். எஸ் டாக்டர், நர்ஸ் சகுந்தலா, உங்கள் டீமை கூட்டிட்டு உடனே வாங்க என்றார். 10 நிமிடத்திற்குள் ஹெட் நர்ஸ் சகுந்தலாவுடன் ஜூனியர் நர்ஸுகள் பிரியா, ஸ்ரீநிதி, மலர்விழியும் ஆஜரானார்கள். காக்கி சட்டையை பார்த்தவுடன் கொஞ்சம் பயந்திருந்தாள் பிரியா. இன்ஸ்பெக்டர் ரவியும் டாக்டர் குணசேகரனும் நர்ஸுகள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக விசாரித்தனர். மலர்விழியும் ஸ்ரீநிதியும் பரபரப்பில்லாமல் கேட்ட கேள்விகளுக்கு பதிலளித்தனர். பிரியாவிடம் இது பற்றி விசாரிக்கும் போது அவளுடைய பதில்களில் இருந்த தடுமாற்றம் அவர்களுக்கு சந்தேகத்தை அதிகரித்தது. அந்த நேரம் பார்த்து இன்ஸ்பெக்டர் ரவியின் செல்போன் கதறியது. எடுத்து பார்த்த அவர் முகம் சுளித்தார். யார் சார் ஃபோனில் என்றார் சப் இன்ஸ்பெக்டர். மினிஸ்டர் புண்ணியகோடி, எப்படியும் இப்போ நாம் திட்டு தான் வாங்க போகிறோம். கடைசியில் ஃபோனை அட்டன் பண்ணினார். ஹலோ மிஸ்டர் ரவி அவர்களே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்றார் நக்கலாக அமைச்சர் புண்ணியகோடி. சார், நாங்கள் சஞ்சீவி ஹாஸ்பிட்டலில் ஒற்றன் கேஸ் சம்பந்தமாக விசாரிச்சுட்டு இருக்கோம். கிட்ட நெருங்கிட்டோம் சார். எப்படியும் ஒற்றன் யாருங்கிறது இன்னிக்குள்ளே கண்டுபிடிச்சிடுவோம் சார். கிழிச்ச, இது வரைக்கும் ஏதாவது ஒரு தடயமாவது கண்டுபிடிச்சியாயா? நீ எல்லாம் எதுக்கையா போலீஸ் வேலைக்கு வந்த? வெக்கமா இல்லை? மாதம் சம்பளம் வாங்குறியே, அதுக்கான வேலையை ஒரு நாளாவது பார்த்துருக்கியா அந்த கேஸில்? இதுக்கப்புறம் நீ அங்கே ஒன்றும் கிழிக்க வேண்டாம். முதல்ல நியூஸை பாரு. ஒற்றனுக்கு சாதகமாக கோர்ட்டே தீர்ப்பு சொல்லிடுச்சு. நாளைக்கு காலையில் 10 மணிக்கு மார்த்தாண்டத்தை கூட்டிகிட்டு ஒற்றன் கோர்ட்டில் சரண் அடையணும்னு கோர்ட் ஆர்டர் போட்டிருக்கு. ஸோ நீ என்ன பண்ணுற? கோர்ட்டுக்கு வெளியில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மட்டும் கவனிச்சா போதும். இன்னும் அங்கேருந்து கண்டுபிடிக்கிறேன் கிழிக்கிறேன்னு டைம் வேஸ்ட் பண்ணாத. உன்னை மாதிரி ஒரு வெத்து வேட்டுக்கிட்ட போய் கேஸை ஒப்படைச்சம் பாரு. என்ன சொல்லணும்? ஃபோனை கட் பண்ணியா என்று இணைப்பை துண்டித்தார். என்ன சார் ஆச்சு என்றான் சப் இன்ஸ்பெக்டர். ஒற்றனுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்திருக்காம். நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ஒற்றன் கோர்ட்டில் சரண்டர் ஆகணுமாம். அதுக்கு நாம் பாதுகாப்பு ஏற்பாடுகளை கவனிக்கணும்னு அமைச்சர் புண்ணியகோடி சொல்கிறாரு. டாக்டர், ஒரு நிமிஷம் டிவி ஆன் பண்ணி நியூஸ் சேனல் வைங்க. எஸ் என்று டிவியை ஆன் பண்ணி நியூஸ் சேனலை மாற்றினார் டாக்டர் குணசேகரன். ஒற்றன் விவகாரம், கோவை நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு என்று பிரேக்கிங் நியூஸ் ஓடிக்கொண்டிருந்தது. செய்தி வாசிக்கின்ற நபர் தொடர்ந்தார். சமூக ஆர்வலர் சர்க்குணம் மற்றும் துடியலூர் பொதுமக்கள் ஆகியோர் அளித்த சாட்சியங்களை மையமாக வைத்து விசாரணை மேற்கொண்ட நீதிபதிகள் துடியலூர் அரசு பள்ளிக்கு அருகே இருந்த மதுபான கடையை முற்றிலும் அகற்ற கோரி அதிரடி தீர்ப்பு அளித்தனர். ஒயின் ஷைன் நிறுவனத்தின் மதுபானங்களை சோதனையிட்டதில் அதில் ஆக்டோசின் ரசாயனம் கலந்திருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதை அடுத்து அந்த நிறுவனத்திற்கு சீல் வைக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக எம்எல்ஏ மார்த்தாண்டம் மற்றும் அந்த நிறுவனத்தின் பங்குதாரர்கள் மீதும் விசாரணை கமிஷன் விரைவில் அமைக்கப்படும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. மேலும் நாளை காலை 10 மணிக்குள் எம்எல்ஏ மார்த்தாண்டம் மற்றும் கார் டிரைவர் கதிரேசனுடன் கோவை நீதிமன்ற வளாகத்தில் நீதிபதிகள் முன்னிலையில் ஒற்றன் சரணடைய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளனர். மேலும் மின்னல் டிவியின் நிர்வாக இயக்குனர் நாராயணன் தனது மனுவில் கேட்டுக்கொண்டதன்படி இது விசேஷமான வழக்கு என்பதால் நாளை நீதிமன்றத்தில் நடக்கும் வழக்கு விசாரணை பொதுமக்களின் பார்வைக்காக பெரிய திரையில் திரையிடப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. இதனிடையே செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த சமூக ஆர்வலர் சர்க்குணம் இந்த தீர்ப்பு தங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் இதற்காக தான் ஒற்றன் அமைப்புக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறினார். இருப்பினும் நீதிமன்றத்தின் தீர்ப்பிற்கு கட்டுப்பட்டு ஒற்றன் சரணடைய வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மேலும் ஒற்றன் யார் என்பதை தெரிந்து கொள்ளும் ஆவல் பொதுமக்களிடம் அதிகரித்துள்ளது. முன்னதாக ஒற்றனின் செய்கை நியாயமானதா இல்லையா என்பது பற்றி பொதுமக்களிடம் எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பில் 72% பேர் ஒற்றனுக்கு சாதகமாக கருத்து தெரிவித்துள்ளனர். அத்தியாயம் 14. நேரம் மாலை 6:55 மணியை தொட்டிருந்தது. நீதிமன்ற வளாகத்தை சுற்றிலும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டிருந்தது. கடைசியாக ஒருமுறை பாதுகாப்பு ஏற்பாடுகளை சரிபார்த்துவிட்டு இன்ஸ்பெக்டர் ரவியும் சப் இன்ஸ்பெக்டர் குமாரும் வீடு திரும்பினார்கள். மிகுந்த களைப்புடன் வீட்டிற்கு வந்த குமார் அப்படியே மெத்தையில் படுத்துவிட்டு டிவியை ஆன் பண்ணினார். மின்னல் டிவியின் நிதர்சனத்தின் மறுபக்கம் நிகழ்ச்சி தொடங்கியிருந்தது.
மிகுந்த உற்சாகத்துடன் திரையில் தோன்றினார் அந்த நிகழ்ச்சியின் தொகுப்பாளர் விஜயன். சமுதாயத்தின் உண்மை நிலவரங்களை உள்ளதை உள்ளபடி உலகிற்கு எடுத்துரைக்கும் நிதர்சனத்தின் மறுபக்கம் நேரலை நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்கிறேன் என்று பேச ஆரம்பித்தார். நாட்டையே திரும்பி பார்க்க வைத்த ஒற்றன் வழக்கு நடுநிலையான தீர்ப்பை வழங்கி இருக்கிறது நீதிமன்றம். நாளை நீதிமன்றத்தில் சரணடைவாரா ஒற்றன்? அரசியல்வாதிகளின் முகத்திரைகளை கிழித்த அந்த முகமூடி மனிதன் யார்? எதற்காக இந்த போராட்டம்? இது போன்ற பல கேள்விகளை தான் ஒட்டுமொத்த தமிழ்நாடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. இவை அனைத்திற்குமான பதில் இன்னும் 14 மணி நேரங்களில். திடீரென்று கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது. பதற்றம் இல்லாமல் மெதுவாக சென்று கதவை திறந்த குமாருக்கு மிகுந்த ஆச்சரியம். அமைச்சர் புண்ணியகோடி வெளியே நின்று கொண்டிருந்தார். ஐயா, வாங்க வாங்க. அமைச்சர் புண்ணியகோடியும் அவரது சகாக்களும் உள்ளே நுழைந்தார்கள். உடனே கதவை தாளிட்டுவிட்டு அவர்களை உட்கார வைத்தார் சப் இன்ஸ்பெக்டர் குமார். என்ன குமார், பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஐயா, எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. கோர்ட் வளாகத்தை சுற்றி எந்தவித அசம்பாவிதங்களும் நடக்காதவாறு பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டிருக்கு. ஒற்றன் வருவான்னு நீங்கள் உறுதியாக நம்புறீங்களா ஐயா? வருவான், கண்டிப்பாக அவன் வருவான். ஆனால் திரும்பி போக மாட்டான், நேராக பரலோகம்தான் போவான் என்றார் அமைச்சர் இறுக்கமான தொனியில். ஐயா, என்ன சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. இல்லை குமார், அடுத்த மாதம் எலெக்ஷன் வேறு வருது. ஏற்கனவே அவனுக்கு மக்கள் சப்போர்ட் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அவன் நாளைக்கு கோர்ட்டில் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் பல லட்சம் ஓட்டுகள் கைமாறும்னு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. என்னோட 27 வருஷ அரசியல் வாழ்க்கைக்கு வெறும் 3 நாளில் முற்றுப்புள்ளி வச்சுட்டான். இந்த 27 வருஷத்தில் இன்னைக்கு தான் முதல் முறையாக நான் இல்லாமல் ஒரு அமைச்சரவை கூட்டம் நடந்திருக்கு. கூட்டத்தில் எனக்கு எதிராக பல முடிவுகளை எடுத்திருக்காங்க. இதை இப்படியே விட்டுறக்கூடாது. என்னோட அரசியல் வாழ்க்கையை காலி பண்ண அவனை நான் காலி பண்ணியே ஆகணும். அரசியல்வாதின்னா அடிப்படையில் கிரிமினல்னு அவனுக்கு நாம காட்டணும். அதுக்கு நீ தான் எனக்கு உதவி பண்ணணும். அவருடைய பேச்சில் இருந்த வழியை குமாரால் புரிந்து கொள்ள முடிந்தது. சொல்லுங்க ஐயா, நான் என்ன பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கோர்ட் வளாகத்தில் அவனை நாம் சொர்க்கத்துக்கு அனுப்பணும். உன்னை மட்டும்தான் நான் நம்பி வந்திருக்கேன். ஐயா, இதனால எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? உனக்கு ஒரு பிரச்சனையும் வராது. வராமல் நான் பார்த்துக்கிறேன். எனக்கு இந்த ஒரு உதவியை மட்டும் பண்ணிட்டீன்னா வாழ்நாளில் நீ நினச்சி பார்க்க முடியாத ஆடம்பர வாழ்க்கையை நான் உனக்கு பரிசாக தரேன். அதெல்லாம் இருக்கட்டும் ஐயா, எப்படி இதை பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? கோர்ட்டு சுற்றியும் போலீஸ் பாதுகாப்பு இருக்குது. இதுக்கும் மேலே கண்காணிப்பு கேமராக்கள் வேற இருக்குது. இது எல்லாத்தையும் மீறி அவனை எப்படி நம்ம க்ளோஸ் பண்ண முடியும்? போலீஸ் பாதுகாப்பை மீறி அவனை ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் இப்போ போலீஸை வச்சு அவன் கதையை முடிக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். அது ஒன்றும் அவ்வளவு பெரிய கஷ்டம் கிடையாது. காந்தியடிகளோட கத்தியின்றி ரத்தமின்றி ஃபார்முலாவை தான் இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது என்னன்னு தெரியுதா என்று கையை காட்டினார். மிகவும் சிறிதாக வடிவமைக்கப்பட்ட ஒரு ஊசி அவர் கையில் இருந்தது. கால் சுண்டு விரல் அளவே இருந்த அந்த ஊசியில் மருந்தும் நிரப்பப்பட்டு இருந்தது. என்னங்கய்யா இது? விஷம் மருந்தா? நீ நினைக்கிற மாதிரி இது சாதாரண விஷம் இல்லை. நாட்டு வைத்தியத்தில் கை தேர்ந்தவங்களால் தயார் பண்ண ஒரு கொடிய விஷம். இதில் ஒரு இம்மி அளவு நம்ம ரத்தத்தில் கலந்தா போதும். 10 நிமிஷத்தில் யாரா இருந்தாலும் பரலோகம்தான். அவனை கோர்ட்டுக்குள்ளே ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்குள்ளே இதை நீ அவன் உடம்புல செலுத்தணும். கூட்டத்துக்கு மத்தியில் அவனை இழுத்துட்டு வரும்போது இந்த வேலையை சத்தமே இல்லாமல் நீ முடிச்சிடு. எறும்பு கடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அவனுக்கும் பெருசாக ஒன்றும் தெரியாது. லைட்டாக ஒரு உணர்வு இருக்கும், அவ்வளவுதான். இன்னொரு விஷயம், இதுக்கு மாற்று மருந்தே கிடையாது. தப்பி தவறி கூட உன் உடம்புல எங்கேயாச்சும் பட்டுற போகுது. அதுக்கப்புறம் உனக்கு மலர் வளையம் வைக்க வேண்டி வந்துடும். ஜாக்கிரதை. ஆக்டோசின் ரசாயனத்தால் தான் நிறைய பேர் செத்தாங்கன்னு கண்டுபிடிச்சான்ல. இப்போ அவன் எப்படி சாக போகிறான்னு அவனுக்கே தெரியாமல் அவன் சாகணும். ஐயா, உங்களுக்காக நான் இதை பண்ணுறேன். ஆனால் எனக்கு இன்ஸ்பெக்டர் ரவியை நினைச்சாதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. அந்த ஆள் கொஞ்சம் தொல்லை பிடிச்சவர். கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிச்சிடுவான். கிளிப்பான். அவனால் ஒன்றும் பண்ண முடியாது. அதை தெரிஞ்சு தானே இந்த வேலையை உன்கிட்ட ஒப்படைச்சேன். நீ கவலைப்படாமல் இந்த வேலையை முடி, மற்றதை நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு தன் சகாக்களுடன் கிளம்பினார். கையில் இருந்த ஊசியை பத்திரமாக எடுத்து வைத்துவிட்டு நாளை நடக்கப் போகும் சம்பவங்களை நினைத்து கொண்டே மெத்தையில் படுத்தார். பலவிதமான சிந்தனைகள் அவர் மனதை அரித்து கொண்டிருந்தது. நேரம் நள்ளிரவு 1 மணியை கடந்ததும் கடைசியாக தூக்கம் அவர் கண்களை எட்டி பார்த்தது. அத்தியாயம் 15. அடுத்த நாள் காலை 6 மணி. அலாரம் அடிக்க தொடங்கியிருந்தது. திடீரென்று விழித்து மணியை பார்த்த குமார் மடமடவென்று எழுந்து கிளம்பும் வேலைகளில் இறங்கினார். சரியாக 6:30க்கு குமாரின் 2 வீலர் புகையை கக்கி கொண்டு பறந்தது. நெடுஞ்சாலைகளை பனி மூழ்கி இருந்தது. வழி நெடுகிலும் ஒருவித பயம் அவரை தொற்றி இருந்தது. இந்த வேலையை நம்மால் முடிக்க முடியுமா? ஏதேனும் பிரச்சனை வந்தால் நம்மால் சமாளிக்க முடியுமா என பல கேள்விகள் அவரின் சிந்தனைகளை சிதைத்து கொண்டிருந்தது. அந்த நேரம் பார்த்து செல்போனில் இருந்து அழைப்பு வந்தது. ப்ளூடூத் ஹெட்செட்டில் காலை அட்டன் பண்ணினார். மறுமுனையில் இன்ஸ்பெக்டர் ரவி இருந்தார்.
ஹலோ குமார், எங்கே இருக்கீங்க? சார், நான் பைக்கில் வந்துட்டுருக்கேன். 15 மினிட்ஸில் அங்கே இருப்பேன். ஓகே, டன் என்று இணைப்பை துண்டித்தார். ஃபோனை கட் பண்ணிவிட்டு வண்டியின் வேகத்தை கூட்டினார். 15 நிமிட பயணம் கோவை நீதிமன்ற வளாகத்தை அடைந்தார் குமார். மணி 7 தாண்டி இருந்தது. நீதிமன்ற வளாகத்தை சுற்றிலும் துப்பாக்கி ஏந்திய போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர். அங்கே நின்று கொண்டிருந்த போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் ஓடி வந்து, குட் மார்னிங் சார் என்று சல்யூட் அடித்தார். குட் மார்னிங், இன்ஸ்பெக்டர் எங்கே இருக்கார்? சார், அங்கே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கார் சார் என்று கையை காட்டினார். ஓகே, நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லி இன்ஸ்பெக்டர் ரவியை நோக்கி நடந்தார் குமார். கும்பலாக நின்று கொண்டிருந்த போலீசாருக்கு நடுவே கம்பீரமாக பேசி கொண்டிருந்தார் இன்ஸ்பெக்டர் ரவி. கோர்ட் வளாகத்தை சுற்றி 2 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருந்தே அங்கே போகிற வர எல்லா வண்டி நம்பர்ஸையும் நோட் பண்ணிட்டு தரவா செக் பண்ணுங்க. மீன்வைல் ஒயர்லெஸ் டிவைஸில் எதா இருந்தாலும் அப்டேட் பண்ணிகிட்டே இருங்க. சந்தேகப்படுற மாதிரி யாராக இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணுங்க. பத்திரிகைக்காரங்களையும் இந்த கேஸுக்கு சம்மந்தப்பட்டவங்களை மட்டும் உள்ளே அனுப்புங்க. எக்காரணத்தை கொண்டும் பொதுமக்கள் ஜட்ஜ்மெண்ட் ஏரியாவுக்குள்ளே அனுப்பாதீங்க. பி அலர்ட், டிஸ்பர்ஸ் என்று முடித்தார். அந்த நேரம் பார்த்து சப் இன்ஸ்பெக்டர் குமார், குட் மார்னிங் சார் என்று சல்யூட் அடித்தார். குட் மார்னிங். ஏன் குமார் இவ்வளோ லேட் பண்ணிட்டீங்க? ஐ எம் ஸோ சாரி சார், இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகே, கமான், நமக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது என்று இருவரும் சிசிடிவி மானிட்டரிங் ஏரியாவை நோக்கி நடந்தார்கள். நேரம் மணி 7:30 ஆகியிருந்தது. நீதிமன்ற வளாகத்திற்கு வெளியே சைக்கிளில் டீ வியாபாரம் பிரமாதமாய் போய்கொண்டிருந்தது. ஆங்காங்கே வக்கீல்கள் கூட்டம் போட்டு இந்த வழக்கை பற்றி காரசாரமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். மீடியாக்காரர்கள் தனித்தனி குழுக்களாக அங்கே முகாமிட்டு இருந்தனர். நீதிமன்ற நடவடிக்கைகளை நேரலையாக பொதுமக்களுக்கு தொகுத்து வழங்குவதற்காக ஏற்பாடுகளை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். இந்த வழக்கிற்கு சம்பந்தப்பட்டவர்களும் பொதுமக்களும் நேரம் ஆக ஆக ஒருவர் பின் ஒருவராக வந்து கொண்டிருந்தார்கள். மீடியாக்கள் அவர்களை விடாப்பிடியாக பேட்டி எடுத்து கொண்டிருந்தனர். கோர்ட் வளாகத்தில் மிகப்பெரிய திரை ஒன்று வைக்கப்பட்டிருந்தது. இதுவரை அந்த திரையில் எதுவும் ஒளிபரப்பப்படவில்லை. கொஞ்ச நேரத்தில் பொதுமக்கள் கூட்டம் கடலாக திரண்டு இருந்தது. பாதுகாப்பு கவசங்களுடன் கூடிய போலீஸ்காரர்கள் பொதுமக்களை கட்டுப்படுத்த தொடங்கினர். இப்படி கோர்ட் வளாகமே ஒரே பரபரப்பாக காணப்பட்டது. மின்னல் டிவியின் நிர்வாக இயக்குனர் நாராயணனும் நிதர்சனத்தின் மறுபக்கம் விஜயனும் கோர்ட் வளாகத்திலேயே தங்களுடைய நேரலை நிகழ்ச்சியை தொடங்கியிருந்தனர். காதில் சொருகியிருந்த ஒயர்லெஸ் மைக்கை சரிபார்த்துவிட்டு கேமராமேனுக்கு முன்னால் பேச ஆரம்பித்தார் விஜயன். அனைவருக்கும் வணக்கம். நேரம் காலை 8 மணி ஆகின்றது. மின்னல் டிவி நிகழ்ச்சிக்காக கோவை நீதிமன்ற வளாகத்தில் இருந்து உங்களின் நிதர்சனத்தின் மறுபக்கம் விஜயன் பேசுகிறேன். எதிர்பார்ப்புகள் ஏமாற்றமாகலாம். சில சமயங்களில் ஏமாற்றமே எதிர்பார்ப்பாக இருக்கலாம். ஆனால் இன்று ஒட்டுமொத்த தமிழகமே ஒற்றன் என்ற தனி மனிதனின் வருகையை எதிர்பார்த்து காத்திருக்கின்றது. இன்று காலை கூகுளில் தமிழகத்தால் அதிகம் தேடப்பட்ட வார்த்தைகளில் ஒற்றன் என்கிற வார்த்தை முதல் இடம் பெற்றுள்ளது. இன்று காலை 10 மணிக்குள் ஒற்றன் சரணடைய வேண்டும் என்று நீதிமன்றம் கெடு விதித்துள்ளது. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஒற்றனின் தாக்கம் ஆளுங்கட்சிக்கு எதிரான அலையை ஏற்படுத்தும் என்று அரசியல் விமர்சகர்கள் கருதுகிறார்கள். தங்களுக்கான ஒரு தலைவனை கண்டுவிட்டதாகவே இளைஞர் பட்டாளம் நம்பிக்கையுடன் காத்திருக்கிறது. இப்படி கோவை நீதிமன்ற வளாகமே மக்கள் வெள்ளத்தில் மிதப்பது போல் இருக்கிறது இப்போது நீங்கள் பார்க்கும் காட்சி. நிச்சயம் ஒற்றன் வருவான் என்கின்ற நம்பிக்கை அலை மட்டும் இங்கு பரவலாக வீசிக்கொண்டிருக்கிறது. நல்லதே நடக்கும், காத்திருங்கள். நீதிமன்ற நிகழ்வுகளை உள்ளதை உள்ளபடி உடனுக்குடன் நேரலையாக உங்களுக்கு தெரியப்படுத்தும் முயற்சியில் மின்னல் டிவி நாராயணன் மற்றும் கேமராமேனுடன் உங்கள் விஜயன் என்று முடித்தார். அந்த நேரம் பார்த்து கடத்தப்பட்ட எம்எல்ஏ மார்த்தாண்டத்தின் மனைவி நிர்மலா மிகுந்த நம்பிக்கையுடன் காரில் வந்து இறங்கினார். உடனே மீடியா கூட்டம் அவரை சுற்றி கொண்டது. ப்ளீஸ், நோ கமெண்ட்ஸ், நோ கமெண்ட்ஸ் என்று சொல்லி பதில் அளிக்காமல் நீதிமன்றத்தின் என்ட்ரன்ஸை நோக்கி முன்னேறினார். இன்ஸ்பெக்டர் ரவியும் சப் இன்ஸ்பெக்டர் குமாரும் சிசிடிவி மானிட்டரிங் ரூமுக்குள் நுழைந்தார்கள். உள்ளே கிட்டத்தட்ட 15 பேர் தலையில் ஹெட்செட்டை மாட்டிக்கொண்டு ஆளுக்கொரு கம்ப்யூட்டரை முறைத்து பார்த்து கொண்டிருந்தனர். கம்ப்யூட்டர் திரையில் சிசிடிவி கேமராவால் பதிவு செய்யப்பட்ட நேரலை காட்சிகள் ஓடிக்கொண்டிருந்தது. போலீஸ்காரர்களை பார்த்ததும் அனைவரும் எழுந்து நின்றனர். இன்ஸ்பெக்டர் ரவி பேச ஆரம்பித்தார். ஹாய் கைஸ், ப்ளீஸ் சிட் டவுன். டைம் கிட்டத்தட்ட 8:30 ஆயிடுச்சு. கோர்ட்டை சுற்றி நடக்கிற ஒவ்வொரு மூமெண்ட்ஸையும் கிளியராக வாட்ச் பண்ணுங்க. ஏதாவது சந்தேகப்படும்படியாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் இன்ஃபார்ம் ஓவர் ஒயர்லெஸ் டிவைஸ். வி ஆர் இன் நீட் ஆஃப் யுவர் சப்போர்ட் நவ். ஸோ ப்ளீஸ் பி வெரி கேர்ஃபுல். தேங்க்யூ என்று முடித்தார். இதுவரை தைரியமாக இருந்த சப் இன்ஸ்பெக்டர் குமாருக்கு முதல் முறையாக பதற்றம் தோற்றியிருந்தது. அவர் செல்போனில் இருந்து சத்தம் வந்தது. எடுத்து பார்த்த அவருக்கு வாட்ஸ்அப்பில் இருந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருந்தது.
வேலையை சிறப்பாக முடிக்க வாழ்த்துக்கள் பை புண்ணிய கோடி என்று இருந்தது. சற்றே நம்பிக்கையை வரவழைத்து கொண்டு இன்ஸ்பெக்டருடன் வெளியே வந்தார் குமார். வெளியே சர்க்குணம் ஐயா மின்னல் டிவிக்காக பேட்டி கொடுத்து கொண்டிருந்தார். நமச்சிவாயமும் முத்துசாமியின் மகன் ரத்தினமும் உடன் இருந்தனர். ஐயா, ஒற்றன் யாருன்னு தெரிஞ்சிக்க ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்களா என்றார் விஜயன். ஆமாம், உண்மையிலேயே. ஆனால் நான் மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற அத்தனை பேரோட எதிர்பார்ப்பும் அதுதான். பொறுத்திருந்துதான் பார்க்கணும் என்று சொல்லிக்கொண்டு ஜட்ஜ்மெண்ட் ஏரியாவை நோக்கி நடந்தார். நேரம் 8:55 கடந்திருந்தது. சஞ்சீவி ஹாஸ்பிட்டல் டாக்டர் குணசேகரனும் நர்ஸுகளும் உள்ளே வந்திருந்தார்கள். கேஸ் சம்பந்தப்பட்டவர்கள் வரிசையில் தங்கள் பெயர்களை ரெஜிஸ்டர் செய்து கொண்டு ஜட்ஜ்மெண்ட் ஏரியாவுக்குள் நுழைந்தார்கள். 10 மணிக்கு சரியாக 1 மணி நேரமே இருந்தது. நீதிமன்றத்திற்குள் ஒற்றன் நுழைவதற்காக தனி பாதை அமைக்கப்பட்டு இருந்தது. நீதிமன்றத்தில் வைக்கப்பட்டிருந்த பெரிய திரையில் ஜட்ஜ்மெண்ட் ஏரியா நேரலையாக தெரிந்தது. 3 பேர் அடங்கிய நீதிபதிகள் பெஞ்ச் அவரவர் இருக்கையில் அமர்ந்து இருந்தார்கள். அவர்களுக்கு பின்னால் இருந்த சுவரில் புகைப்படத்துடன் காந்தி சிரித்து கொண்டிருந்தார். கண்கள் கட்டப்பட்ட நிலையில் கையில் தராசை பிடித்தவாறு நீதி தேவதை நின்று கொண்டிருந்தால். குற்றவாளி கூண்டு காலியாக இருந்தது. வழக்குக்கு சம்பந்தப்பட்டவர்கள் அமரும் இருக்கையில் மின்னல் டிவியின் நிர்வாக இயக்குனர் நாராயணன் மற்றும் சர்க்குணம் ஐயாவும் நமச்சிவாயமும் முதல் வரிசையில் அமர்ந்து இருந்தனர். டாக்டர் குணசேகரனும் நர்ஸுகளும் 2வது வரிசையில் இருந்தார்கள். இளம் நர்ஸுகள் பிரியாவும் ஸ்ரீநிதியும் எந்த விதமான சலனமும் இல்லாமல் இருக்க, மலர்விழியின் முகத்தில் ஒரு இனம் புரியாத நடுக்கம் இருந்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. அதை உன்னிப்பாக கவனித்தார் டாக்டர் குணசேகரன். நேரம் 9:20. இன்ஸ்பெக்டர் ரவியும் சப் இன்ஸ்பெக்டர் குமாரும் காதில் மாட்டியிருந்த ஒயர்லெஸ் கருவியுடன் ஓட்டமும் நடையுமாக நாலாபுறமும் தெரிந்து கொண்டிருந்தனர். ஒவ்வொரு நிமிடமும் பதற்றம் அதிகரித்து கொண்டிருந்தது. எந்த நேரமும் ஒற்றன் வரலாம் என்கின்ற நிலையில் சப் இன்ஸ்பெக்டர் குமாரின் இதய துடிப்பு அதிகரித்து இருந்தது. தன் பாக்கெட்டில் இருந்த ஊசியை எடுத்து பார்த்துவிட்டு தயாரான நிலையில் வைத்திருந்தார். நேரம் ஆக ஆக பொதுமக்களிடம் இருந்து ஆரவாரம் அதிகரித்து இருந்தது. ஒரு கட்டத்தில் எல்லை மீறிய பொதுமக்கள் கத்தத் தொடங்கியிருந்தனர். நிலைமையை சமாளிக்க முடியாமல் பாதுகாப்பு போலீசார் திணறிக் கொண்டிருந்தனர். வேறு வழி இல்லாமல் ஒலிபெருக்கியை கையில் எடுத்த இன்ஸ்பெக்டர் ரவி பொதுமக்களை பார்த்து பேச தொடங்கினார். ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியாக இருங்க. ப்ளீஸ், இப்படி சத்தம் போடுறதால ஒன்றும் ஆக போகிறது இல்லை. தயவு செய்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ். ஆரவாரம் சற்றே தணிந்து இருந்தது. நேரம் 9:40 தொட்டி இருந்தது. சப் இன்ஸ்பெக்டர் குமாரின் முகம் வியர்த்து வழிந்திருந்தது. உடல் சற்றே நடுக்கம் கண்டிருந்தது. வியர்த்து வழிந்து நின்று கொண்டிருந்த குமாரை பார்த்த இன்ஸ்பெக்டர் ரவி, குமார் என்னாச்சு, ஆர் யூ ஓகே என்றார். எங்கே கண்டுபிடித்து விடுவாரோ என்ற பயத்தில், எஸ் சார், ஐ எம் ஓகே. ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்க போல இருக்கு, இப்படி வேர்த்திருக்கு. நோ சார், எப்படி இவ்வளோ கூட்டத்துக்கு நடுவே ஒற்றனை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறது, ஒரே பதட்டமாக இருக்குது சார். அவன் வருவான்னு இன்னும் நம்புறீங்களா? குமார், வெளியே நிற்கிற கூட்டத்தை பார்த்தீங்களா? இது ஏதோ காசு கொடுத்து கட்சி மாநாட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த கூட்டம் இல்லை. சமுதாயத்துக்காக போராடின ஒரு ரியல் ஹீரோவை பார்க்க வந்த கூட்டம். இவ்வளோ பேரோட நம்பிக்கை வீண் போகாது. கண்டிப்பாக அவன் வருவான். அப்புறம் இன்னொரு விஷயம், கோர்ட்டுக்கு உள்ளே போகிற வழியில் ஒற்றனை கொலை செய்ய யாரோ சதி திட்டம் போட்டிருக்கிறதா இப்போ தான் உளவுத்துறையிலேருந்து தகவல் வந்திருக்கு. ஸோ நீங்களும் நானும் எப்படியாவது நம்ம உயிரை கொடுத்தாவது அவனை காப்பாற்றி உள்ளே கூட்டிகிட்டு போகிறோம், ஓகே என்றார். அதிர்ந்து போனார் குமார். இந்த விஷயம் எப்படி உளவுத்துறை வரைக்கும் போயிருக்கு? கை கால்கள் உதற தொடங்கி இருந்தது. நம்ம முயற்சியை கை விட்டுடலாமா என்றெல்லாம் சிந்தனைகள் தோன்றி இருந்தன. அடுத்த நிமிடம் திடீரென்று அவருடைய செல்போன் ரிங் அடித்தது. அமைச்சர் புண்ணியகோடி லைனில் இருந்தார். ப்ளூடூத் ஹெட்செட்டில் காலை அட்டன் பண்ணிவிட்டு பேச ஆரம்பித்தார். ஹலோ சார் என்ற அவரின் குரலில் நடுக்கம் தொற்றி இருந்தது. ஹலோ குமார், ஏயா பேய் அடித்த மாதிரி இருக்க? லைவ் டெலிகாஸ்டில் உன்னை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். நீயே மாட்டி கொடுத்துடுவ போல இருக்கே. இல்லை சார், ஒற்றனுக்கு ஆபத்து இருக்குன்னு உளவுத்துறைக்கிட்ட இருந்து தகவல் கிடைச்சிருக்கிறதா இப்போ தான் இன்ஸ்பெக்டர் ரவி சொன்னார். அதான் பயமாக இருக்குது. யோ, எந்த துறைக்கு தகவல் கிடைச்சா என்ன? நாம் என்ன அவனை வெப்பன்ஸ் வச்சா க்ளோஸ் பண்ண போகிறோம்? அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. நீ தைரியமாக பண்ணு. உன் ப்ரொமோஷனுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன், ஓகேவா? ஓகே சார், நான் பண்ணுறேன். ஓகே குட் என்றவுடன் லைன் துண்டிக்கப்பட்டது. மணி 9:55 தொட்டிருந்தபோது கூட்டத்தில் இருந்த ஒரு இளைஞன் உரத்த குரலில் கத்தினான். யாரும் சத்தம் போடாதீங்க, ஒற்றன் வெப்சைட் அப்டேட் ஆகியிருக்கு. ஒற்றன் நீதிமன்றத்திற்கு வந்துட்டதா அதில் தகவல் போட்டிருக்கு என்று கத்தினான். ஒட்டுமொத்த நீதிமன்ற வளாகமே மயான அமைதியில் இருந்தது. அந்த இளைஞன் பேச தொடங்கினான். இப்போதான் நான் பார்த்தேன், ஒற்றன் வெப்சைட்டில் ஜனநாயகத்தின் கடைசி அங்கமான நீதிமன்றத்தில் நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்று ஒரு சின்ன வாசகம் எழுதியிருந்தது.
ஸோ கண்டிப்பா நம்ம கூட தான் இங்கே தான் எங்கேயோ ஒற்றன் இருக்கார் என்று கத்தினான். பொதுமக்களிடம் ஆரவாரம் அதிகரித்து இருந்தது. இன்ஸ்பெக்டர் ரவி நாலாபுறமும் தன் கூர்மையான பார்வையை வீசியிருந்தார். கை விரல் நகத்தை கடித்தபடி டிவி திரைக்கு முன்னால் பைத்தியமாக உட்கார்ந்து கொண்டிருந்தார் அமைச்சர் புண்ணியகோடி. கூடவே துடியலூர் எதிர்க்கட்சி தலைவர் சிங்காரமும் அவருடன் இருந்தார். மனதில் ஒரு மிகப்பெரிய பதற்றம். கவலைப்படாதீங்க ஐயா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவன் யாரா இருந்தாலும் பரலோகந்தான் என்று ஆறுதல் கூறிக்கொண்டிருந்தார் சிங்காரம். இருந்தாலும் புண்ணியகோடியின் முகத்தில் ஒரு இனம் புரியாத அதிர்ச்சி. அவன் யாராக இருக்க முடியும்? கடைசியாக புண்ணியகோடியின் சிந்தனை அவரது அரசியல் எதிரிகளை ஒருவர் பின் ஒருவராக யோசிக்க வைத்திருந்தது. நேரம் சரியாக 10 மணி. ஓடிக்கொண்டிருக்கும் கடிகார முள்ளின் சப்தம் கேட்கும் அளவிற்கு அமைதி நிலவியிருந்தது. ஒவ்வொரு நொடியும் திக் திக் என்று இருந்தது. எல்லோரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தார்கள். எல்லோரும் பதற்றத்தின் உச்சியில் இருந்த நேரம் சப் இன்ஸ்பெக்டர் குமார் மெல்ல இன்ஸ்பெக்டர் ரவியின் தோளை தொட்டார். என்னவென்று திரும்பி பார்த்தார் ரவி. திடீரென்று குமார் தன் தலையில் மாட்டியிருந்த தொப்பியை கலற்றினார். முன்பிருந்த பதற்றம் துளி கூட இல்லை. தன் காக்கி சட்டையில் இருந்த முதல் 2 பட்டன்களை கலற்ற ஆரம்பித்தார். ஒரு அசாதாரண தைரியம் அவரை தொற்றியிருந்தது. தன் போலீஸ் துப்பாக்கியை கையில் எடுத்து இன்ஸ்பெக்டர் ரவியின் முன் நீட்டினார். என்ன பண்றீங்க குமார்? வாட் ஆர் யூ டூயிங்? சாரி சார் என்று சொல்லிவிட்டு தன்னிடம் இருந்த தொப்பியையும் துப்பாக்கியையும் இன்ஸ்பெக்டர் ரவியிடம் கொடுத்துவிட்டு ஜட்ஜ்மெண்ட் ஏரியாவை நோக்கி கம்பீரமாக நடக்க ஆரம்பித்தார் குமார். குமார் குமார் நில்லுங்க என்றே அவரை பின்தொடர்ந்தார் ரவி. கேமராக்காரர்கள் இந்த காட்சியை நேரலையில் ஒளிபரப்பினார்கள். இப்போது எல்லோருடைய கண்களும் சப் இன்ஸ்பெக்டர் குமாரையே உற்று நோக்கி இருந்தது. இன்ஸ்பெக்டர் ரவியின் குரலுக்கு செவி கொடுக்காமல் வேகமாக உள்ளே சென்றார் குமார். குமாரின் இந்த விசித்திரமான செயலை பார்த்த இன்ஸ்பெக்டர் ரவி அவரை தடுக்குமாறு நீதிமன்ற மெய்காப்பாளர்களுக்கு செய்கையால் உத்தரவிட்டார். நீதிமன்ற காவலர்கள் அவரை தடுக்க முற்பட்டனர். அவர்களை மீறி அவர் உள்ளே நுழைய முயன்றார். இந்த போராட்டத்தை கண்ட நீதிபதிகள் குமாரை உள்ளே வர அனுமதித்தனர். எந்தவித சலனமும் இல்லாமல் திடீரென்று குற்றவாளி கூண்டில் ஏறி நின்றார் சப் இன்ஸ்பெக்டர் குமார். அனைவர் முகத்திலும் ஆச்சரியம் தொற்றியிருந்தது. அங்கிருந்த நீதிபதிகளுள் ஒருவர், சொல்லுங்க, எதையோ சொல்ல வந்தீங்க, தைரியமா சொல்லுங்க. ஒரு நிமிடம் அமைதியாக கடந்திருந்தது. சப் இன்ஸ்பெக்டர் குமார் பேச ஆரம்பித்தார். எம்எல்ஏ மார்த்தாண்டம் போன்ற அரசியல்வாதிகளின் பிடியில் இருந்து விடியலுக்காக காத்திருந்த துடியலூர் மக்களில் நானும் ஒருவன். இன்று ஒற்றன் என்ற பெயரில் வேறு வடிவில் வந்திருக்கிறேன் என்றார் பெருமிதத்தோடு. நீதிபதிகள் முகத்தில் ஒரு மலர்ச்சி தெரிந்தது. உள்ளே அமர்ந்திருந்த சர்க்குணம் ஐயா இந்த பதிலை கேட்டதும் மகிழ்ச்சி வெள்ளத்தால் நமச்சிவாயத்தின் கைகளை இறுக்கமாக பிடித்து கொண்டார். நம்முடைய குமாரா இதெல்லாம் செய்தது என்று பூரித்து போனார்கள் இருவரும். இருவருடைய கண்களிலும் கண்ணீர் தேங்கி இருந்தது. இருண்டு போயிருந்தார் இன்ஸ்பெக்டர் ரவி. குமார் ஒற்றனா? புரியாத புதிராய் இருந்தது அவருக்கு. சட்டென்று அங்கிருந்த நாற்காலியில் பிரம்மை பிடித்தவர் போன்று அமர்ந்திருந்தார். இதை நேரலையில் பார்த்து கொண்டிருந்த புண்ணியகோடியின் இதய துடிப்பு ஒரு நிமிடம் நின்று மீண்டும் சீரான நிலைக்கு திரும்பியிருந்தது. தன் 27 வருட அரசியல் வாழ்க்கையில் அவர் கண்டிராத ஒரு அதிர்ச்சி தன்னை சுய நினைவுக்கு கொண்டு வரவே சில நிமிடங்கள் ஆகியிருந்தன. வெளியே பெரிய திரையில் பார்த்து கொண்டிருந்த கோர்ட் வளாகமே ஒரே இன்ப அதிர்ச்சியில் மூழ்கியிருந்தது. ஒற்றன் ஒற்றன் என்ற குரல்கள் விண்ணை பிளந்து கொண்டிருந்தது. 2 நிமிடங்கள் ஆகியும் ஆரவாரம் அடங்கிய பாடில்லை. காவலர்கள் கூச்சலை கட்டுப்படுத்த போராடி கொண்டிருந்தார்கள். நிலைமையை உணர்ந்த குமார் கேமராவை பார்த்து தன் கையை கீழ் நோக்கி அசைத்தார். அடைமழை பெய்ந்து ஓய்ந்ததைப் போல ஆரவாரம் தணிந்து இருந்தது. அங்கிருந்த அரசு தரப்பு வழக்கறிஞர் தன் விசாரணையை தொடங்கியிருந்தார். என்னதான் உங்க போராட்டத்தோட நோக்கம் நியாயமானதாக இருந்தாலும் அது சட்ட விரோதமானதுன்னு உங்களுக்கு தெரியாதா என்றார் வழக்கறிஞர். ஏன், குருச்சேத்திர யுத்தத்தில் கூட தான் தர்மத்தை காப்பாற்றுறதுக்காக சில முரணான வழிகள் தேவைப்பட்டுச்சு. ஐயா, சட்டத்துக்கு புறம்பா நடக்கிற சில விஷயங்களுக்கு அதோட வழியில தான் நாம முற்றுப்புள்ளி வச்சாகணும் என்றான் ஒற்றன். அதுக்காக நீங்க என்ன செஞ்சாலும் அது நியாயமாகிடுமா? ஒரு பொறுப்பான போலீஸ் ஆஃபீஸர் நீங்களே இப்படி பண்ணினா பொதுமக்களுக்கு எப்படி காவல்துறை மேலே நம்பிக்கை வரும்? போலீஸ்காரன்னு வேணா சொல்லுங்க, ஆனால் பொறுப்பான போலீஸ்காரன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. எங்கய்யா எங்களோட பொறுப்புகளை பார்க்க விட்டாங்க? என்னைக்கு இந்த காக்கி சட்டையை போட ஆரம்பிச்சேனோ அன்னைக்கே இந்த பொறுப்பு பருப்பு எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சிட்டு தான் வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் அரசியல்வாதிகளோட அடிமாடாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிரிமினல் குற்றம் பண்ணினவன் எல்லாம் இன்னைக்கு அரசியல்வாதியோட சிபாரிசில் வெளியில் சுதந்திரமாக நடமாடிட்டு தான் இருக்காங்க. எங்களை நேருக்கு நேர் பார்த்து சவால் விடுறாங்க. எதிர்த்து கேட்டால் தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திருவேன்னு பயமுறுத்துறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும்,
ஏன் நீங்கள் நேர்மையான வழியில் இந்த போராட்டத்தை தொடங்கி இருக்கலாமே? நேர்மையான வழி அங்கே பாருங்க என்று சர்க்குணம் ஐயாவை நோக்கி கையை காட்டினார். அதோ நேர்மையான வழியில் போராடின என்னோட தமிழ் வாதியாரை பாருங்க. இச்சகத்துள்ளோர் எல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும், துச்சமாக எண்ணி நம்மை தூறு செய்த போதிலும், உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும், அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்று எங்களுக்கு சொல்லி கொடுத்த அந்த மனுஷனை பாருங்க. கிட்டத்தட்ட அவரை நடக்க முடியாத அளவுக்கு பண்ணிட்டாங்க. அறவழியில் போராடி இதுவரைக்கும் நம்ம என்ன சாதிச்சோம் நீங்களே சொல்லுங்க. அறவழியில் போராடி தான் நம்ம சுதந்திரமே வாங்கினோம். சட்டம் படித்த நீங்களே இப்படி பதில் சொல்கிறது ஆச்சரியமாக இருக்குது. அறவழியிலையா நம்ம சுதந்திரம் வாங்கினோம்? நல்லா யோசிச்சு பாருங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன், நேதாஜி, பகத்சிங் போன்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு மறைக்கப்பட்ட வரலாறுகள். நாட்டோட விடுதலைக்காக இன்னும் எத்தனையோ பேர் தன்னோட உயிரை கூட பொருட்படுத்தாம போராடி இருக்கிறாங்க. அவங்களோட தன்னலமற்ற உயிர் தியாகத்தால தான் இன்னைக்கு நாம சுதந்திர காற்றை சுவாசித்து கொண்டிருக்கிறோம். அதை விட்டுட்டு இன்னும் அறப்போராட்டம், அஹிம்சைன்னு நாம பேசிட்டு இருக்கோம். காரணம் அரசியல்தான். ஒற்றனின் ஒவ்வொரு வார்த்தைக்கும் வெளியே கைத்தட்டல்கள் அதிகரித்து இருந்தது. தமிழ் ஆசிரியர்களால் தான் இன்றைக்கும் நமது நாட்டில் தமிழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அவர்களுடைய கோபம் சாதாரணமானதல்ல என்பதற்காகத்தான் இந்த போராட்டத்தை நாங்கள் கையில் எடுத்தோம். கடந்த ஜனவரி 26 நான் படித்த துடியலூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் குடியரசு தின விழா நிகழ்ச்சி நடந்தது. அதில் நானும் எனது பள்ளி தோழர்களான விஜயனும் மலர்விழியும் கலந்து கொண்டோம். அப்பொழுதுதான் எம்எல்ஏ மார்த்தாண்டம் அங்கு நடத்துகின்ற அட்டூழியங்கள் அனைத்தையும் நாங்கள் தெரிந்து கொண்டோம். எம்எல்ஏ மார்த்தாண்டத்திற்கு தக்க பாடம் கற்பிக்க வேண்டும் என்று நானும் விஜயனும் முடிவு செய்தோம். அதற்கான சந்தர்ப்பத்தை எதிர்நோக்கி காத்திருந்தோம். திடீரென்று ஒரு நாள் மலர்விழி எங்களுக்கு ஃபோன் பண்ணியிருந்தாள். அறிவியலில் அதீத ஆர்வம் கொண்ட அவள் பிரேத பரிசோதனை ரிப்போர்ட்டில் இருந்த ஆக்டோசின் ரசாயனத்தின் உண்மைகளை கண்டுபிடித்திருந்தாள். இது எங்களின் போராட்டத்திற்கு அதிகம் வலு சேர்த்திருந்தது. சில வருடங்களுக்கு முன் அமெரிக்காவில் நடந்த சர்வதேச பாதுகாப்பு தின விழாவில் கலந்து கொள்ள எனக்கும் வாய்ப்பு கிடைத்திருந்தது. அதில் பல்வேறு நாடுகளில் இருந்தும் பாதுகாப்பு வீரர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள். அதில் சிரியாவை சேர்ந்த ஒருவரின் அறிமுகம் எனக்கு கிடைத்தது. நாளடைவில் அது நட்பாக மாறியது. ஒற்றன் இணையதளம் உருவாவதற்கு எனக்கு அவன்தான் உதவி புரிந்தான். ISIS இயக்கத்தின் பிடியில் சிரியா இருந்தபோதும் கூட எனக்காக அவன் இந்த உதவியை செய்தான். இணையதளத்திற்கு தேவையான அனைத்து விவரங்களையும் நான் அவனுக்கு இமெயில் மூலமாக அவனுக்கு அப்டேட் செய்வேன். அவன் அதை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்து விடுவான். இப்படித்தான் www.otran.com உருவானது. ஏப்ரல் 30 சனிக்கிழமை இரவு எம்எல்ஏ மார்த்தாண்டத்தை நாங்கள் கடத்தினோம். இன்று மார்த்தாண்டமும் டிரைவர் கதிரேசனும் என்னுடைய வீட்டில்தான் நலமாக இருக்கிறார்கள். இன்னும் பல முகத்திரைகள் கிழிக்கப்பட இருக்கின்றன. இதோ இந்த ஆடியோவை கேளுங்கள். கோர்ட் வளாகத்திலேயே என்னை கொலை செய்ய என்னிடமே ஆயுதம் கொடுத்து அனுப்பியிருக்கிறார் ஒரு அமைச்சர். இந்த நாட்டில் சட்டம் ஒழுங்கின் நிலை எப்படி இருக்கிறது என்பதற்கு இந்த ஆடியோ ஆதாரமே ஒரு சாட்சி என்று பாக்கெட்டில் இருந்து ஒரு பென்டிரைவை கொடுத்தார். மறுமுனையில் ஆடியோ ஆதாரம் பிளே ஆனது. புண்ணியகோடியும் சப் இன்ஸ்பெக்டர் குமாரும் பேசிய பேச்சுக்கள் அதில் பதிவாகி இருந்தன. நீதிமன்றமே அதிர்ச்சியில் உறைந்திருந்தது. நான் செய்தது சட்டம் ஒழுங்குக்கு முரணானதுதான் என்கிறீர்கள். இப்போது சட்டம் ஒழுங்குத்துறை அமைச்சர் புண்ணியகோடி பேசிய பேச்சுக்களுக்கு என்ன பதில் சொல்லப் போகிறீர்கள்? நீதிமன்றம் எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை முழு மனதோடு ஏற்றுக்கொள்கிறேன். எனக்காக யாரும் எந்த விதமான போராட்டத்திலும் ஈடுபட வேண்டாம். இணையத்தால் இணைந்தோம், இன்று இதயத்தால் இணைகிறோம். இதுவரை எனக்கு உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி என்று முடித்தார் சப் இன்ஸ்பெக்டர் குமார். வழக்கை தீர விசாரித்த நீதிபதிகள் 15 நிமிட நேரத்திற்கு பிறகு தீர்ப்பை வழங்கினார்கள். தீர்ப்பின் விவரம் பின்வருமாறு. அமைச்சர் புண்ணியகோடி 24 மணி நேரத்தில் தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்று தீர்ப்பளித்தார்கள். ஒற்றனின் போராட்டம் நியாயமானது என்றாலும் சட்டம் ஒழுங்கிற்கு முரணான வகையில் நடந்து கொண்டதால் சப் இன்ஸ்பெக்டர் குமார், விஜயன் மற்றும் மலர்விழி இவர்கள் மூவருக்கும் 6 மாத சிறை தண்டனையை அளித்திருந்தது. சப் இன்ஸ்பெக்டர் குமார் கைகளை உயரே தூக்கி வணங்கிவிட்டு கூண்டை விட்டு வெளியேறினார். இன்ஸ்பெக்டர் ரவி எதிர்பட்டார். சார், என்னை மன்னிச்சிருங்க, உங்களை நான் ஏமாத்திட்டேன் என்றார் கண்ணீருடன். இன்ஸ்பெக்டர் ரவி சற்றும் எதிர்பாராமல் தன் கைகளை உயர்த்தி சல்யூட் அடித்தார். அவர் கண்களில் உண்மையான ஒரு தலைவனை பார்த்த ஆனந்தம் தெரிந்தது. குமாரின் உள்ளம் நெகிழ்ந்திருந்தது. சர்க்குணமையா குமாரையும் விஜயனையும் கட்டி அணைத்து கொண்டார். மின்னல் டிவியின் நிர்வாக இயக்குனர் நாராயணன் இவர்கள் மூவரோடு ஒரு புகைப்படம் எடுத்துவிட்டு அவர்களை வழியனுப்பினார். இன்ஸ்பெக்டர் ரவி இவர்கள் மூவரையும் வெளியே அழைத்து கொண்டு வந்தார். வெளியே பொதுமக்களின் ஆரவாரம் விண்ணை பிளந்திருந்தது.
அவர்கள் அனைவரையும் பார்த்து வணங்கிவிட்டு மூவரும் போலீஸ் வாகனத்தில் ஏறினார்கள். கோவை மத்திய சிறைச்சாலையை நோக்கி வேன் வேகமாக பறந்தது. 3 நாள் சுவாரஸ்யம் முடிவுக்கு வந்தது. காவல்துறையில் ஒற்றன் இன்று பத்திரிகைகளில் செய்திகள் வெளியாகி இருந்தன. அடுத்து துடியலூர் தொகுதியில் இடைத்தேர்தல் வந்தது. சுயேட்சையாக போட்டியிட்ட ரத்தினம் லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். திரு பூபதி கோவை அவர்கள் எழுதிய ஒற்றன் முற்றும்.